வெல்கம் டு குளஞ்சியப்பா ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஏப்ரல் மாதத்திற்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அது எல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, ஃபோர்ப்ஸ் பத்திரிகைப்படி 2024 உலக பணக்காரர்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்தவர் யார்? இதற்கான ஆன்சர் பெர்னார்ட் அர்னால்டு. இவர் எல்விஎம்ஹெச் அப்படிங்கிற நிறுவனத்துடைய தலைவர். இதன் அப்படின்னா மகளிருக்கான பேக் எல்லாம் உற்பத்தி பண்ணுற ஒரு நிறுவனம். ஓகேவா? அங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேக்கே 30 லட்சம் 40 லட்சம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஓகே, இரண்டாம் இடம் பிடித்தது எலான் மஸ்க், இந்த ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்துடைய நிறுவனரான எலான் மஸ்க். மூன்றாம் இடம் பிடித்தது அமேசானுடைய ஜெஃப் பெசாஸ், அமேசானுடைய நிறுவனரான ஜெஃப் பெசாஸ். இந்திய பணக்காரர்களில் முதலிடம் பிடித்தது முகேஷ் அம்பானி. ஆசியாலையும் இவர் தான் முதலிடத்தில் இருக்கார். இரண்டாம் இடம் பிடித்தது கௌதம் அதானி. ஓகே, அதுவே இந்தியாவில் பெண்களில் முதலிடம் பிடித்தது சாவித்ரி ஜிண்டால். ஓபி ஜிண்டால் குரூப் அப்படிங்கிற நிறுவனத்துடைய தலைவர் இவங்க. இது ஒரு ஸ்டீல் கம்பெனி. அடுத்தது, ஒரே இடத்தில் அமைந்துள்ள உலகின் மிகப்பெரிய காப்பர் ஆலை எங்கு அமைக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் குஜராத். இதோடைய பேர் கட்ச் காப்பர் லிமிடெட் அப்படிங்கிறது. குஜராத்தில் முந்திரா அப்படிங்கிற பகுதியில் தான் அமைந்திருக்கு. அதானி நிறுவனத்துக்குள்ள தான் இது இயங்குது. இதோடைய முழு உற்பத்தி திறன் 1 மில்லியன் டன். அதை இது 2029 நிதியாண்டில் தான் அடையும். ஓகே, அடுத்தது, மித் விசஸ் ரியாலிட்டி ரெஜிஸ்டர் என்ற வலைதளத்தை உருவாக்கி அமைப்பியது? இதற்கான ஆன்சர் இந்திய தேர்தல் ஆணையம். தேர்தல் குறித்த தவறான தகவல்கள் பரவுறதை தடுக்கிறதுக்காக தான் இது உருவாக்கியிருந்தாங்க. தேர்தல் பிரச்சாரத்திற்கான அனுமதிகளை பெறுறதற்காக சுவிதா அப்படிங்கிற ஒரு ஆப்பை உருவாக்கியிருந்தாங்க. நம்ம இந்தியாவுடைய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ் குமார் அப்படிங்கிறவர். அடுத்தது, மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் யார்? இதற்கான ஆன்சர் பிரகலாத் ஜோஷி. 2023-24 நிதியாண்டில் நம்ம இந்தியாவுடைய நிலக்கரி உற்பத்தி அது 103.96 கோடி டன் அளவில் இருக்குது. பில்லியன் கணக்கில் பார்க்கும்போது 1 பில்லியன் டன் அதை தாண்டி போயிடுச்சு. அப்படி பார்க்கும்போது 1 பில்லியன் டன்னை எட்டுனது இதுதான் முதல் முறை. நம்மளே அதிகமான அளவில் நிலக்கரியை உற்பத்தி பண்ணுறனால 2025-26 நிதியாண்டிலிருந்து இந்தியா நிலக்கரியை பிற நாடுகள்லேருந்து இறக்குமதி பண்ணுறதற்காக அதை நிறுத்துறதுக்கான ஒரு இலக்கை வச்சுருக்காங்க. நம்ம இனிமேல் 2025-26 நிதியாண்டிலிருந்து பிற நாடுகள்லேருந்து வாங்க போகிறது இல்லை. ஓகே, அடுத்தது, 1990 முதல் 2021 வரை உலகின் வாழ்நாள் எத்தனை ஆண்டுகள் அதிகரிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் 6.2 ஆண்டுகள். இந்தியாவில் இது 8 ஆண்டுகள் அதிகமாக இருக்குது. அதாவது 1990களெல்லாம் ஒருத்தர் 70 ஆண்டுகள் வாழ்கிறாரு அப்படின்னா 2021 ஆண்டு கணக்கில் பார்க்கும்போது அவர் 78 ஆண்டுகள் வாழ்கிறாரு அப்படிங்கிறதான் இதோடைய அர்த்தம். இது உலக அளவில் 6.2 ஆண்டுகள் அதிகமாக இருக்குது. இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்ட அமைப்பு இங்கிலாந்து சேர்ந்த லான்சென்ட் அப்படிங்கிற அமைப்பு. அடுத்தது, நெக்ஸ்கேர் 19 என்பது எந்த நோய்க்கான சிகிச்சை முறை? இதற்கான ஆன்சர் புற்றுநோய். நம்ம WBC இருக்குல்ல, வெள்ளை அணுக்கள் இருக்குல்ல, அதில் T செல் அப்படிங்கிற ஒரு செல் இருக்குது. அதை மாற்றுறதுக்கான ஒரு சிகிச்சை முறை தான் இது. இந்த சிகிச்சை முறையை இந்தியாவில் இப்போ தான் முதன்முறையாக கொண்டு வராங்க. IIT பாம்பே மற்றும் மும்பையில் இருக்கிற டாடா மெமோரியல் ஹாஸ்பிட்டல் தான் இதை கொண்டு வந்திருக்காங்க. அமெரிக்காலெல்லாம் இதுக்கு ஆகிற சிகிச்சையை விட 10ல் 1 பங்கு தான் இங்கே செலவாகும். ஓகே, அங்கே 10 லட்சம் ஆகும் அப்படின்னா இங்கே 1 லட்சம் தான் ஆகும். அடுத்தது, நாட்டின் சூரிய மின் தகடு உற்பத்தி திறனில் முதலிடம் பிடித்த மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் குஜராத். முதலிடம் குஜராத், 2ஆம் இடம் ராஜஸ்தான், 3ஆம் இடம் நம்ம தமிழ்நாடு. இது ரொம்ப முக்கியமானது. 2023 ஆண்டு நம்ம இந்தியாவுடைய சூரிய மின் தகடு உற்பத்தி திறன் 20.8 ஜிகாவாட் அதிகமாக இருக்குது. இதன் மூலமாக இதுக்கு முன்னாடி எல்லாம் இருந்ததோட சேர்த்து நம்ம நாட்டுடைய ஒட்டுமொத்த சூரிய மின் தகடு உற்பத்தி திறன் 64.5 ஜிகாவாட்டாக அதிகமாக இருக்குது. இதே மாதிரி நம்ம நாட்டுடைய சூரிய மின்கல உற்பத்தி திறன் இதில் முதலிடம் தெலங்கானா, 2ஆம் இடம் குஜராத், 3ஆம் இடம் ஹிமாச்சல பிரதேசம். 2023 ஆண்டு நம்ம இந்தியாவுடைய சூரிய மின்கல உற்பத்தி திறன் இது 3.2 ஜிகாவாட் அதிகமாக இருக்குது. ஓகே, அப்படி பார்க்கும்போது நம்ம நாட்டுடைய ஒட்டுமொத்த சூரிய மின்கல உற்பத்தி திறன் அப்படி பார்க்கும்போது அது 5.8 ஜிகாவாட் அதிகமாக இருக்குது. அடுத்தது, இந்தியாவில் தேர்தலுக்காக அழியா மை உற்பத்தி செய்யும் நிறுவனம் எது? இதற்கான ஆன்சர் மைசூர் பெயிண்ட்ஸ் அண்ட் வார்னிஷ் லிமிடெட். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இது கர்நாடகாவில் இருக்குது. இந்தியாவில் மட்டும் கிடையாது, இதை ஒரு 60 நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க. இதில் இருக்கிற கெமிக்கல் எது அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிள் கேட்டாங்க. அது சில்வர் நைட்ரேட் அப்படிங்கிறது தான். நம்ம இந்தியாவில் 1962 ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலிருந்தே இதை பயன்படுத்திட்டு இருக்காங்க. அடுத்தது, மத்திய ரசாயன மற்றும் உரத்துறை அமைச்சர் யார்? இதற்கான ஆன்சர் மன்சுக் மாண்டவியா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் யூரியாவுடைய இறக்குமதி 2025 ஆண்டு இறுதிக்குள்ளாடி நிறுத்தப்படும் அப்படின்னு இவர் இப்போ சொல்லியிருக்காரு. நம்ம இந்தியாவில்
நம்மளே அதை உற்பத்தி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இதோடைய காரணம். இந்தியாவுடைய யூரியா தேவை ஆண்டுக்கு 350 லட்சம் டன்னாக இருக்குது. அடுத்தது, விஸ்வகர்மா விருது எந்த மெட்ரோ நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம். இதை வழங்குகிற அமைப்பு கட்டுமான தொழில் மேம்பாட்டு கவுன்சில் அப்படிங்கிறது, இங்கிலீஷில் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் கவுன்சில் அப்படிங்கிறது. இதை இந்த சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட், அதாவது சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் தான் இதை பெற்றிருக்காங்க. ஓகே, அடுத்தது, உலக யூனிகான் தரவரிசை குறியீடு 2024 முதலிடம் பிடித்த நாடு எது? இதற்கான ஆன்சர் அமெரிக்கா. யூனிகான் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் இருக்குல்ல, அதில் எதெல்லாம் வந்து $1 பில்லியன் அதிகமான வருமானங்கள் ஒரு ஆண்டு ஈடுறாங்களோ அவங்கள தான் யூனிகான் நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எந்தெந்த நாடுகள் எல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுக்கான பட்டியல் தான் இது. இதில் முதலிடம் அமெரிக்கா, 2ஆம் இடம் சீனா, 3ஆவது இடம் நம்ம இந்தியா. இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்ட அமைப்பு யூகே, அதாவது இங்கிலாந்தில் இருக்கிற ஹுருன் அப்படிங்கிற அமைப்பு. அடுத்தது, உலக இலக்கிய பரிசு வென்ற கன்னட எழுத்தாளர் யார்? இதற்கான ஆன்சர் மம்தாஜி சாகர். இதை வழங்கின அமைப்பு உலக எழுத்தாளர்கள் அமைப்பு அப்படிங்கிற ஒரு அமைப்பு. இந்த பரிசு வந்து உலக இலக்கிய பரிசு. இதை எங்கே வழங்கியிருந்தாங்க அப்படின்னா, நைஜீரியாவில் இருக்கிற அபுஜா அப்படிங்கிற பகுதியில் தான் வழங்கியிருந்தாங்க. அடுத்தது, ஜான் எல் ஜாக் ஸ்விட்ஜர்ட் ஜூனியர் விருது வென்ற இந்தியாவின் திட்டம் எது? இதற்கான ஆன்சர் சந்திராயன் 3. சந்திராயன் 3 நம்ம எப்போ லான்ச் பண்ணோம் அப்படின்னா, ஜூலை 14ஆம் தேதி 2023ஆவது ஆண்டு லான்ச் பண்ணோம். இது எப்போ ரீச் ஆச்சு அப்படின்னா, 2023ஆவது ஆண்டு ஆகஸ்ட் 23ஆம் தேதி அந்த ரீச் ஆச்சு. இதை நம்ம LVM-3 அப்படிங்கிற ராக்கெட் மூலமாக தான் அனுப்பியிருந்தோம், நிலவுக்கு தான் அனுப்பியிருந்தோம். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் இருக்க லேண்டருடைய பேர் வந்து விக்ரம், ரோவருடைய பேர் வந்து பிரக்யான். ரோவர் அப்படின்னா இந்த இருக்குல்ல, இதுதான். இது அங்கேயே சுற்றி திரிஞ்சு வந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, அடுத்தது, இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 16வது நிதி ஆணையத்தின் தலைவர் யார்? இதற்கான ஆன்சர் அரவிந்த் பணக்காரியா. அரவிந்த் பணக்காரியா பற்றி பார்த்தீங்க அப்படின்னா, நிதி ஆயோக் இருக்கிறதுல அதனுடைய முதல் துணைத் தலைவர் இவர் தான். இப்போ இவரை 16வது நிதி ஆணையத்துடைய தலைவராகவே நியமனம் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி 16வது நிதி ஆணையத்துடைய செயலாளர் யார் அப்படின்னா ரித்விக் ரஞ்சனம் பாண்டே அப்படிங்கிறவர் தான். இவருடைய பேருமே ரொம்ப முக்கியமானது தான். இவங்க 2 பேருடைய பேரும் ரொம்ப முக்கியமானது. இப்போ இந்த நிதி ஆணையத்துடைய பணி என்ன அப்படின்னா, மத்திய மாநில வருவாய் இருக்குல்ல, அதை எப்படி பகிர்ந்தளிக்கலாம் அப்படின்னு மத்திய அரசுக்கு பரிந்துரை பண்ணுற அமைப்பு தான் இந்த அமைப்பு. இவங்க அவங்களுடைய ரிப்போர்ட்டை 2025ஆவது ஆண்டு அக்டோபர் 31ஆம் தேதி வந்து சமர்ப்பிக்கணும். இந்த 16வது நிதி ஆணையத்தில் முழு நேர உறுப்பினர்களாக யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா, அஜய் நாராயணன் ஜா, அன்னி ஜார்ஜ் மேத்யூ, இங்கே 2 பேரும் இருக்காங்க. இப்போ புதிதாக முழு நேர உறுப்பினராக மனோஜ் பாண்டா அப்படிங்கிறவரை நியமனம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இப்போது அதில் ஒரே ஒரு பகுதி நேர உறுப்பினர் இருக்காங்க. யார் அவங்க அப்படின்னா சௌமியா காந்தி கோஷ் அப்படிங்கிறவங்க. ஓகே, அடுத்தது, QS உலக பல்கலைக்கழக தரவரிசை 2024 உலகில் முதலிடம் பிடித்த நிறுவனம் இது? இதற்கான ஆன்சர் மசசட்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஓகேவா, QS அப்படிங்கிற நிறுவனம், குவாக்ராலி சைமன்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த QS அப்படிங்கிற நிறுவனம். இவங்க பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆண்டும் எந்த பல்கலைக்கழகங்கள் எல்லாம் படிக்கிறதுக்கு ரொம்ப சிறப்பான பல்கலைக்கழகங்கள் அப்படிங்கிற ரிப்போர்ட்டை வெளியிடுவாங்க. இதை முதலிடம் பிடித்தது அமெரிக்காவில் இருக்கிற MIT. ஓகேவா, MIT அப்படின்னா மசசட்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படிங்கிறது. இந்தியாவில் முதலிடத்தில் இருக்கிறது JNU, அதாவது ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற அண்ணா பல்கலைக்கழகம் இருக்குல்ல, அண்ணா யூனிவர்சிட்டி, அது 249வது இடத்துல இருக்குது. இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்டது லண்டனில் இருக்கிற குவாக்ராலி சைமன்ஸ் அப்படிங்கிற அமைப்பு. அடுத்தது, ஹெப்பாட்டிட்டிஸ் நோய் பாதிப்பில் முதலிடம் பிடித்த நாடு எது? இதற்கான ஆன்சர் சீனா. ஓகேவா, முதலிடம் பிடித்தது சீனா, 2ஆம் இடம் பிடித்தது இந்தியா. இது நம்ம கல்லீரலை தான் பாதிக்கும். இதில் மொத்தமாக 5 வகையான நோய் இருக்குது. ஹெப்பாட்டிட்டிஸ் A, ஹெப்பாட்டிட்டிஸ் B, ஹெப்பாட்டிட்டிஸ் C, ஹெப்பாட்டிட்டிஸ் D, ஹெப்பாட்டிட்டிஸ் E அப்படிங்கிறது. இதில் ரொம்ப ரொம்ப ஆபத்தானது எதெல்லாம் அப்படின்னா ஹெப்பாட்டிட்டிஸ் B மற்றும் ஹெப்பாட்டிட்டிஸ் C அப்படிங்கிறது. உலக அளவில் 83%, அதாவது இந்த ஹெப்பாட்டிட்டிஸ் நோயினால் பாதிக்கப்படுறாங்கல்ல, அதில் 83% வந்து இந்த ஹெப்பாட்டிட்டிஸ் B நோயினால் தான் பாதிக்கப்படுறாங்க. அப்புறம் 17% இந்த ஹெப்பாட்டிட்டிஸ் Cனால் தான் பாதிக்கப்படுறாங்க. இந்த 2 நோய்கள்னால மட்டுமே உலக அளவில் தினமும் 3500 பேர் இறக்குறாங்க. இந்த ரிப்போர்ட்டை நமக்கு தந்த அமைப்பு எது அப்படின்னா உலக சுகாதார அமைப்பு, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். அடுத்தது, இணையவழி குற்றங்களில் முதலிடம் பிடித்த நாடு எது? இதற்கான ஆன்சர் ரஷ்யா. முதலிடம் பிடித்த ரஷ்யா, 2ஆம் இடம் பிடித்தது உக்ரைன். நம்ம இந்தியா வந்து 10வது இடத்துல இருக்காங்க. அடுத்தது, ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். கேன்ஸ் திரைப்பட விழாவில்
போட்டியிட உள்ள இந்திய திரைப்படம் எது? இதற்கான ஆன்சர் ஆல் வி இமேஜின் அஸ் லைட். இப்போ ஒரு திரைப்பட விழா அப்படிங்கிறதே ரொம்ப சிறப்பான ஒரு சம்பவம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் அல்லது 2 வாரங்கள் வந்து இது நடக்கும். இப்போது இன்றைக்கி காலையில் ஒரு 10 மணிக்கு ஒரு படம் வந்து திரையிடுறாங்க அப்படின்னா அந்த படம் வந்து முடிஞ்ச உடனே அந்த படத்துடைய இயக்குனர், அப்புறம் வந்து நடிகர் நடிகைகள், ப்ரொடியூசர் இவங்க எல்லாருமே வருவாங்க. அப்போ நம்ம பொதுமக்கள் எல்லாமே அங்கே கலந்து கொண்டு அதை வந்து பார்த்து நம்ம வந்து கேட்கலாம், நீங்கள் எதனால் இந்த மாதிரி ஒரு சீன் வச்சிங்க, எப்படி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கதை தோணுச்சு அப்படின்ற மாதிரி நம்ம கேட்கலாம். இது முடிஞ்ச உடனே ஒரு மணிக்கு ஒரு படம் வந்து வரும், படம் போடுவாங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் ஈவினிங் வந்து ஒரு படம் வந்து போடுவாங்க. இது மாதிரி நடந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? இது ஒரு வாரம் 2 வாரம் அந்த மாதிரி நடக்கும். ஒரு திருவிழா மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்கும். நம்ம இந்தியாவில் கோவாவில் வந்து நடக்கும். ஓகேவா? கோவாவில் பார்த்திங்க அப்படின்னா செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் அந்த டைமில் கடைசியெல்லாம் நடக்கும். உங்களுக்கு படம் பார்க்குறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா நீங்கள் வாழ்நாளில் கண்டிப்பாக ஒரு முறை இதை வந்து அனுபவிச்சு பார்க்கணும். ஓகே, இப்போ இந்த கொஸ்டினுக்கு நம்ம வரலாம். கேன்ஸ் திரைப்பட விழா இது பார்த்திங்க அப்படின்னா பிரான்ஸில் நடைபெறும். இந்த ஆண்டு நடைபெறுறது 77வது கேன்ஸ் திரைப்பட விழா. இதில் நம்ம இந்தியாவை சேர்ந்த ஒரு திரைப்படம் வந்து போட்டியிட போது அந்த படத்துடைய பேர் ஆல் வி இமேஜின் அஸ் லைட் அப்படிங்கிறது தான். இதை இயக்குனது யார் அப்படின்னா பயால் கபாடியா அப்படிங்கிறது. ஓகே, இதில் பாருங்கள், இது வரைக்கும் நம்ம இந்தியாவை சேர்ந்த சில திரைப்படங்களை அங்கே திரையிட்டிருக்காங்க. ஆனால் சிறந்த திரைப்படம் அப்படிங்கிற மாதிரி போட்டியிட்டதே கிடையாது. ஆனால் இப்போ பார்க்கும்போது போட்டியிட்டிருக்கு. ஆனால் வந்து 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் போட்டியிட்டிருக்கு. அப்போ பார்க்கும்போது நம்ம இந்தியாவிலிருந்து இந்த திரைப்பட விழாவுக்கு 30 ஆண்டுகளுக்கு பிறகு போட்டியிட தேர்வு செய்யப்பட்ட திரைப்படம் இதுதான். ஓகே, இந்த படம் மட்டும் ஜெயிச்சிச்சு அப்படின்னா கேன்ஸ் திரைப்பட விழாலேயே உயரிய விருதான பாம் டோர் அப்படிங்கிற விருதை வந்து அந்த திரைப்படத்திற்கு கொடுப்பாங்க. ஓகே, அடுத்தது, உலகின் மிகப்பெரிய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி மையம் எங்கு திறக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் குஜராத். குஜராத்தில் காவ்டா அப்படிங்கிற பகுதியில் தான் அமைந்திருக்கு. இது கால்டா கிடையாது, காவ்டா. இந்த ஸ்பெல்லிங் தான் கரெக்ட். ஓகேவா? இதை அதானி நிறுவனம் தான் வந்து கட்டினாங்க. இவங்க இவங்க வந்து ஒரு இலக்கு வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னா 2030வது ஆண்டுக்குள்ளாடி 500 ஜிகாவாட் மின்சாரம் வந்து உற்பத்தி பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இலக்கு வச்சுருக்காங்க. இதில் என்ன அப்படின்னா சூரிய மின்சக்தியிலேருந்து தான் மின்சாரத்தை தயாரிக்க போகிறாங்க. ஓகேவா? புதுப்பிக்கத்தக்க சக்தியிலேயே நிறைய இருக்குது. ஆனால் இவங்க பிளான் பண்ணியிருக்குது சூரிய மின்சக்தி. ஓகே, அடுத்தது, 2023 உலக டிஜிட்டல் சேவை ஏற்றுமதியில் இந்தியா பிடித்த இடம் எது? இதற்கான ஆன்சர் 4வது இடம். இப்போ சாஃப்ட்வேர், ஆப் இந்த மாதிரிலாம் நிறைய கண்டுபிடிச்சி அதை வந்து உருவாக்குறாங்கல்ல, அந்த மாதிரி உருவாக்குறதுல அதை பிற நாடுகளுக்கும் ஏற்றுமதி பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஏற்றுமதி பண்ணுறதுல நம்ம இந்தியா வந்து 2023வது ஆண்டு 4வது இடத்துல இருக்குது. ஓகே, நம்ம வந்து 2023வது ஆண்டில் $257 பில்லியன் அளவிலான டிஜிட்டல் சேவையை ஏற்றுமதி பண்ணியிருக்கோம். இந்த ரிப்போர்ட்டை நமக்கு தந்த அமைப்பு WTO, அதாவது வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன், உலக வர்த்தக அமைப்பு. ஓகே, அடுத்தது, விண்வெளிக்கு சுற்றுலா செல்ல உள்ள முதல் இந்தியர் யார்? இதற்கான ஆன்சர் கோபி தோட்டாகுரா. இப்போது அமேசான் நிறுவனம் இருக்குல்ல, ஜெஃப் பெசாஸ், நம்ம பார்த்துருந்தோம் இப்போ ரீசெண்டாக. அவருக்கு சொந்தமான அமேசான் நிறுவனத்துடைய நிறுவனம் தான் ப்ளூ ஆர்ஜின் அப்படிங்கிற நிறுவனம். அந்த நிறுவனம் நியூஸ் செபாட் 25 அப்படிங்கிற ஒரு திட்டத்தை செயல்படுத்துகிறாங்க. இது என்ன அப்படின்னா விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்புகிற ஒரு திட்டம். இதை மாதிரி அப்படி பார்க்கும்போது நம்ம இந்தியாவிலேருந்து ஒருத்தர் இதுக்காக தேர்வு பண்ணியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது யார் அவர் அப்படின்னா கோபி தொட்டாகுரா அப்படிங்கிறவர் தான். இவர் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா விண்வெளிக்கு இவர் வந்து விண்வெளிக்கு போகிற முதல் இந்தியர் கிடையாது. ஏற்கனவே இந்தியாவிலேருந்து முதலாக ராகேஷ் சர்மா 1984 போயிருந்தார். இவர் வந்து விண்வெளிக்கு சுற்றுலா செல்ல இருக்கிற முதல் இந்தியர். ஓகேவா? இதில் நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இவர் இந்தியாவிலேருந்து முதலாக போயிருக்காரு. ஆனால் இவர் வந்து சுற்றுலாவுக்காக முதலாக இந்தியாவிலேருந்து விண்வெளிக்கு போகிறாரு. அடுத்தது, 2001 முதல் 2023 காலகட்டத்தில் இந்தியாவின் எவ்வளவு பரப்பளவில் காடுகள் அழிக்கப்பட்டன? இதற்கான ஆன்சர் 1.3 மில்லியன் ஹெக்டேர். நம்ம இந்தியாவில் பார்த்திங்க அப்படின்னா அஸ்ஸாம், மிசோரம், அருணாச்சல பிரதேசம், நாகாலாந்து, மணிப்பூர் இந்த மாநிலங்களுடைய பங்கு மட்டுமே 60% இருக்குது காடுகள் அழிப்பில். ரொம்ப அதிகமான காடுகளை இழந்த மாநிலம் வந்து அஸ்ஸாம். 2015 2020 இந்த காலகட்டத்தில் பார்க்கும்போது உலக அளவில் மர அழிப்பில் இந்தியா வந்து 2வது இடத்துல இருக்குது. இது ரொம்பவே சோகமான ஒரு விஷயம். இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்ட அமைப்பு உலக வன கண்காணிப்பு, குளோபல் ஃபாரஸ்ட் வாட்ச் அப்படிங்கிற அமைப்பு. அடுத்தது,
உலகின் பரபரப்பான விமான நிலையங்கள் பட்டியலில் டெல்லி விமான நிலையம் பிடித்த இடம் எது? இதற்கான ஆன்சர் 10வது இடம். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான மக்கள் வந்து பரபரப்பாக இருப்பாங்கல்ல, அதாவது நிறைய பேர் வர்றது அப்படிங்கிறது தான் இதோடைய அர்த்தம். இதில் நம்ம டெல்லி விமான நிலையம் வந்து உலக அளவில் 10வது இடத்துல இருக்குது. டெல்லியில் இருக்கிற விமான நிலையத்துடைய பேர் இந்திரா காந்தி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் அப்படிங்கிறது. இது 10வது இடத்துல இருக்குது. இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்டது ஏர்போர்ட் கவுன்சில் இன்டர்நேஷ்னல் அப்படிங்கிறது தான். அதே நேரம் அதிகமான பயணிகள் மற்றும் சரக்குகளை கையாண்டது அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து 2023-24 இந்த டைமில் பார்க்கும்போது பெங்களூரு சர்வதேச விமான நிலையம் இருக்குல்ல, அதுதான் வந்து நம்ம இந்தியாவில் முதலிடத்தில் இருக்குது. ஓகேவா? ஓகே, ஓகே. பெங்களூரில் இருக்கிற சர்வதேச விமான நிலையத்துடைய பேர் கெம்பேகவுடா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் அப்படிங்கிறது தான். அடுத்தது, இந்தியாவில் தனிநபர் நெகிழி கழிவு உற்பத்தி ஆண்டுக்கு எவ்வளவாக உயர்ந்துள்ளது? இதற்கான ஆன்சர் 8 கிலோ. நம்ம இந்தியாவில் ஒவ்வொருத்தங்களும் ஒரு வருஷம் 8 கிலோ பிளாஸ்டிக் வேஸ்ட்டை வந்து உருவாக்குறோம் அப்படிங்கிறது தான் இதோடைய அர்த்தம். உலக அளவில் நெகிழி கழிவுகளை முறைகேடாக நிர்வகிக்கிற 12 நாடுகள் இருக்குது. அந்த 12 நாடுகளில் நம்ம இந்தியாவுமே ஒன்று. ஓகேவா? அந்த 12 நாடுகள் எதெல்லாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாம். ஆனால் அந்த 12 நாடுகளில் இந்தியா ஒன்று இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த நாடுகளுடைய பங்கு மட்டுமே 60% இருக்குது. ஓகே, அதிக அளவில் நெகிழி கழிவுகள் உற்பத்தி பண்ணுறதுல முதலிடம் பிடித்தது பெல்ஜியம். நம்ம இந்தியாவில் ஒவ்வொரு தனிநபரும் நெகிழி, அதாவது பிளாஸ்டிக் கழிவு ஒரு ஆண்டுக்கு 8 கிலோ வந்து உற்பத்தி பண்ணுறாங்க. இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்டது பிளாஸ்டிக் ஓவர்ஷூட் டே அப்படிங்கிற அமைப்பு. இது ஒரு தினம் கிடையாது, இது ஒரு அமைப்பு. சரியா? அடுத்தது, ஒரே பாலின ஈர்ப்பாளர்களின் பிரச்சனை குறித்து ஆராய யாருடைய தலைமையில் மத்திய அரசு குழு உருவாக்கியது? இதற்கான ஆன்சர் ராஜீவ் கௌபா. மொத்தமாக இந்த குழுவில் 6 உறுப்பினர்கள் இருக்காங்க. இதோடைய தலைவராக ராஜீவ் கௌபா அப்படிங்கிறவர் இருக்கார். யார் இவர் அப்படின்னா அமைச்சரவை செயலாளர் அவர் தான். ஓகேவா? நம்ம இந்தியாவுடைய அமைச்சரவை செயலாளர் தான் இந்த ராஜீவ் கௌபா. ஓகே, இப்போது மொத்தமாக 6 பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் தானே. அதில் ஒருத்தர் இந்த ராஜீவ் கௌபா. மீதி 5 பேர் யாரெல்லாம் அப்படின்னா ஒரு 5 அமைச்சகத்துடைய செயலாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்கள போய் உறுப்பினராக போட்டிருக்காங்க. அது எந்தெந்த அமைச்சகம் அப்படின்னா மத்திய உள்துறை அமைச்சகம், மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சகம், மத்திய சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சகம், மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல் துறை அமைச்சகம், மத்திய சட்டத்துறை அமைச்சகம். இந்த அமைச்சகத்துடைய செக்ரட்டரிஸ், செயலாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்கள போய் இதோடைய உறுப்பினர்களாக போட்டிருக்காங்க. ஓகே, நமக்கு முக்கியமாக தலைவருடைய பேர் தான் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது, உலக மக்கள் தொகையில் முதலிடம் பிடித்த நாடு எது? இந்தியா. நமக்கு தெரியும், இப்போ இந்தியா தான் மக்கள் தொகையில் முதலிடத்தில் இருக்குது. 2வது இடத்துல இருக்கிறது சீனா. நம்ம இந்தியாவில் பிறந்த குழந்தையிலிருந்து 14 வயது உட்பட்டவர்கள் பார்த்திங்க அப்படின்னா 24% இருக்காங்க. ஓகே, அதுவே இந்தியாவில் 15 வயதுலேருந்து 64 வயதில் இருக்கிறவங்க 68% இருக்கிறாங்க. இது நல்ல விஷயம்தான். எப்படின்னா இவங்க தான் உழைக்கிற மக்கள் தொகை. இவங்க நிறைய இருக்கிறனால நம்ம இந்தியாவுடைய பொருளாதாரம் வந்து மேம்படும். ஓகே, நம்ம இந்தியாவில் ஆண்களுடைய வாழ்நாள் எதிர்பார்ப்பு 71 ஆண்டுகளாக இருக்குது. பெண்களுடைய வாழ்நாள் எதிர்பார்ப்பு 74 ஆண்டுகளாக இருக்குது. இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்ட அமைப்பு UNFPA அப்படிங்கிறது, ஐக்கிய நாடுகளின் மக்கள் தொகை நிதியம் அப்படிங்கிற அமைப்பு தான் இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்டிருந்தாங்க. அடுத்தது, அலிகர் முஸ்லீம் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் நைமா கதூன் அப்படிங்கிறவங்க. 100 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ முதல் முறையாக ஒரு பெண் துணைவேந்தரை நியமனம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி முதலாக பேகம் சுல்தான் ஜஹான் அப்படிங்கிற ஒருத்தரை நியமனம் பண்ணாங்க. இவங்க தான் அந்த பல்கலைக்கழகத்துடைய முதல் பெண் துணைவேந்தர். அந்த டைமில் 1875 தான் இந்த பல்கலைக்கழகத்தை உருவாக்கியிருந்தாங்க. அந்த டைமில் இந்த பல்கலைக்கழகத்திற்கு என்ன பெயர் வைத்திருந்தாங்க அப்படின்னா முகமதான் ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரி அப்படின்னு உருவாக்கியிருந்தாங்க. இதை சையத் அகமது கான் தான் உருவாக்கியிருந்தார். அப்புறம் 1920 ஆண்டில் அலிகார் முஸ்லீம் பல்கலைக்கழகம் அப்படின்னு பெயர் மாற்றம் பண்ணியிருந்தாங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தில் அலிகார் இருக்குல்ல, அங்கே தான் இருக்குது. அடுத்தது, லதா தீனாநாத் மங்கேஷ்கர் விருது 2024 யாருக்கு வழங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் அமிதாப் பச்சன். இதில் பாருங்கள் 2 விருது இருக்குது. ஒன்று லதா தீனாநாத் மங்கேஷ்கர் விருது 2024, இது அமிதாப் பச்சனுக்கு வந்து வழங்கியிருக்காங்க. அதுவே மாஸ்டர் தீனாநாத் மங்கேஷ்கர் புரஸ்கார் அப்படிங்கிற விருது இது AR ரஹ்மானுக்கு வழங்கியிருக்காங்க. அடுத்தது, இந்தியாவின் மிகப்பெரிய காலநிலை கடிகாரம் எங்கு அமைக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் டெல்லி. இதில் பாருங்கள் CSIR இருக்குல்ல, கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச், அந்த அமைப்பு இருக்குல்ல, அந்த அமைப்புடைய தலைமையகம் புதுடெல்லியில் இருக்குது. அங்கே தான் இதை அமைச்சிருக்காங்க. இது என்னென்னா
நம்ம பூமியோடைய வெப்பமயமாதல் இருக்குல்ல, அது வந்து 1.5 டிகிரி செல்சியஸ் வந்து அடைஞ்சிடக்கூடாது அப்படின்னு உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளுமே முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த 1.5 டிகிரி செல்சியஸை அடையிறதற்காக, அதாவது இப்போ ஏற்கனவே இருக்கிறத விட இன்னும் ஒரு 1.5 டிகிரி செல்சியஸை அடையிறதற்காக எவ்வளவு காலம் ஆகும் அப்படிங்கிறத இந்த கடிகாரம் வந்து துல்லியமாக காட்டும். இது வரைக்கும் எவ்வளோ கார்பன் உமிழ்வு உலகத்தில் நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் இது காட்டும். அடுத்தது KISS மனிதாபிமான விருது 2023 யாருக்கு வழங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் பில்கேட்ஸ். KISS அப்படிங்கிறது கலிங்கா இன்ஸ்டியூட் ஆஃப் சோஷியல் சயின்சஸ் அப்படிங்கிறது தான். இது ஒடிசாவுடைய தலைநகரான புவனேஸ்வரில் இருக்குது. இதில் 2023 ஆண்டிற்கான விருது இப்போ கொடுத்துருக்காங்க. பில்கேட்ஸ் தான் இந்த விருதை வந்து பெற்றிருக்காரு. அதே மாதிரி 2021 ஆண்டிற்கான விருதுமே இப்போ கொடுத்துருந்தாங்க. நம்ம இந்தியாவை சேர்ந்த ரட்டன் டாட்டா தான் இந்த விருதை பெற்றிருக்காரு. அடுத்தது எந்த ஆண்டு இந்தியாவின் முதல் பறக்கும் டாக்ஸி அறிமுகம் செய்யப்பட உள்ளது? இதற்கான ஆன்சர் 2026. இது டெல்லியிலேருந்து ஹரியானாவுக்கு போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை இந்தியாவை சேர்ந்த இன்டர்குளோப் என்டர்பிரைசஸ் அப்படிங்கிற நிறுவனமும் அமெரிக்காவில் கலிஃபோர்னியாவை சேர்ந்த ஆர்ச்சர் ஏவியேஷன் அப்படிங்கிற நிறுவனமும் சேர்ந்து தயாரிக்கிறாங்க. அடுத்தது கோல்டுமேன் சுற்றுச்சூழல் பரிசிற்கு தேர்வு செய்யப்பட்ட இந்தியர் யார்? இதற்கான ஆன்சர் அலோக் சுக்லா. கோல்டுமேன் பிரைஸ், இதை வந்து பசுமை நோபல் பரிசு அப்படின்னு கூட சொல்லுவாங்க, கிரீன் நோபல் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. யார் இந்த அலோக் சுக்லா? எதற்காக இவருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இவர் சத்தீஸ்கரை சேர்ந்த வன உரிமை ஆர்வலர். இவர் ஹஸ்தியா அப்படிங்கிற இயக்கத்துக்கு கூட தொடர்புடையவர். ஹஸ்தியா ஆரண்யா அப்படிங்கிறது சத்தீஸ்கரில் இருக்கிற ஒரு வனப்பகுதி. அந்த வனங்களை பாதுகாக்கிறதுக்காக இவர் முயற்சி பண்ணார். அதற்காக தான் இவருக்கும் இந்த பரிசு கொடுக்குறாங்க. ஏற்கனவே உலக அளவில் இந்த பரிசை 7 பேருக்கு வழங்குறதா சொல்லியிருக்காங்க. அந்த 7 பேரில் இவரும் ஒருத்தர். ஓகேவா? அமெரிக்காவை சேர்ந்த கோல்ட்மேன் என்விரான்மெண்டல் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற அமைப்பு தான் இதை வழங்குறாங்க. அடுத்தது நம்ம தமிழ்நாடு சம்பந்தமான சில கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். மா அரங்கநாதன் இலக்கிய விருது 2024 யாருக்கு வழங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் ஞானசுந்தரம் மற்றும் பாலசுப்ரமணியன். இந்த ஞானசுந்தரம் அப்படிங்கிறவர் மயிலாடுதுறை மாவட்டத்தை சேர்ந்தவர். பாலசுப்ரமணியன் தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்தவர். முன்றில் இலக்கிய அமைப்பு தான் இதை வழங்குறாங்க. மா அரங்கநாதன் இலக்கிய விருது வந்து 2018 ஆண்டிலிருந்தே வழங்குறாங்க. ஓகே, இது ரொம்ப முக்கியம் கிடையாது, ஏன்னா இது ஒரு தனியார் அமைப்பு வழங்குற விருது, அதனால தான். அடுத்தது 2023 இந்தியாவின் சிறந்த பதிப்பகத்திற்கான விருது பெற்ற பதிப்பகம் எது? இதற்கான ஆன்சர் காலச்சுவடு பதிப்பகம். இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். பப்ளிஷிங் நெஸ்ட் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் இந்த விருதை வழங்குறாங்க. ஓகேவா? அடுத்தது ஜவுளி ஏற்றுமதியில் முதலிடம் பிடித்த மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் ஓகே, ஜவுளி ஏற்றுமதியில் முதலிடம் பிடித்த மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் தமிழ்நாடு. இப்போ நம்ம இந்தியாவிலேயே ஜவுளியை ஏற்றுமதி பண்ணுறதுல முதலிடம் பிடித்த நம்ம தமிழ்நாடு தான். 2022-23 நிதியாண்டில் நம்ம இந்தியாவோட ஏற்றுமதியில் தமிழ்நாட்டுடைய பங்கு 22.58% இருந்திருக்கு. அதுவே 2023-24 நிதியாண்டில் நம்ம இந்தியாவுடைய ஏற்றுமதியில் தமிழ்நாட்டுடைய பங்கு மட்டுமே 20.78% இருந்திருக்கு. ஆனாலுமே நம்ம தான் இப்போ முதலிடத்தில் இருக்கோம். முதலிடத்தில் இருக்கிறது தமிழ்நாடு, 2வது இடத்துல இருக்குது குஜராத், 3வது இடத்துல இருக்குது மகாராஷ்டிரா. இப்போ நம்ம முக்கியமான ஒரு திட்டத்தை பற்றி பார்க்கணும். PM மித்ரா அப்படிங்கிற ஒரு திட்டம். PM மித்ரா அப்படின்னா PM மெகா இன்டிகிரேட்டட் டெக்ஸ்டைல் ரீஜன்ஸ் அண்ட் அப்பேரல் அப்படிங்கிறது தமிழில் பிரதமரின் ஒருங்கிணைந்த ஜவுளி மண்டலம் மற்றும் ஆடை பூங்கா அப்படிங்கிற திட்டம். இது என்ன அப்படின்னா, கொஞ்சம் ஏரியா இருக்குது அப்படின்னா அந்த ஏரியாவில் முழுக்க ஜவுளித்துறைக்கு தொடர்பான நிறுவனங்கள், அதுக்கப்புறம் ஜவுளி உற்பத்திக்கு தேவையான மிஷின்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதை உற்பத்தி பண்ணுற நிறுவனங்கள் இதெல்லாமே இருக்கும். இந்த மாதிரி நம்ம இந்தியாவில் பல்வேறு இடங்களில் அமைக்க போகிறாங்க. ஆனால் இந்தியாவிலேயே முதலாக எங்கே அமைக்க போகிறாங்க அப்படின்னா விருதுநகர் மாவட்டத்தில் தான் அமைக்க போகிறாங்க. ஓகே, அடுத்தது மக்களவை தேர்தலில் தமிழ்நாட்டின் பதிவான வாக்கு சதவீதம் எத்தனை? இதற்கான ஆன்சர் 69.46%. இப்போ தமிழ்நாட்டில் ஒரே கட்டமாக மக்களவை தேர்தல் நடைபெற்றது. 19ஆம் தேதி தான் நடந்தது, ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெற்றது. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற 39 மக்களவை தொகுதியிலேயும் தேர்தல் நடந்தது. அதிக வாக்குகள் தருமபுரியில் தான் பதிவாயிருந்தது. ரொம்பவே குறைந்த வாக்குகள் வந்து மத்திய சென்னையில் தான் பதிவாயிருந்தது. இந்த இன்ஃபர்மேஷனை நமக்கு தந்தது மாநில தலைமை தேர்தல் அதிகாரியான சத்யபிரதா சாஹூ அப்படிங்கிறவர். அடுத்தது 2024 மிஸ் திருநங்கை அழகி போட்டியில் முதலிடம் பிடித்தவர் யார்? இதற்கான ஆன்சர் ஷாம்சி அப்படிங்கிறவங்க. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா முதலிடம் பிடித்தது ஷாம்சி. இவங்க வட சென்னை பகுதியை சேர்ந்தவங்க. இந்த போட்டி எங்கே நடைபெற்றது அப்படின்னா விழுப்புரத்தில் தான் நடைபெற்றது. ஒவ்வொரு ஆண்டும் விழுப்புரத்தில் இந்த மாதிரி ஒரு போட்டி நடைபெறும். அடுத்தது பிற மாநிலங்கள் தொடர்பான சில கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். விழுஞ்சம் துறைமுகம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? இதற்கான ஆன்சர் கேரளா.
இப்போது இந்த துறைமுகத்திற்கு சர்வதேச கப்பல் மற்றும் துறைமுக பாதுகாப்பு சான்று வந்து வழங்கியிருக்காங்க. ஓகே, இந்த சான்றை இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஐஎஸ்பிஎஸ் கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் அண்ட் போர்ட் செக்யூரிட்டி கோடு. இதை யார் வழங்கினாங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் மேரிடைம் ஆர்கனைசேஷன், சர்வதேச கடல்சார் ஆணையம் தான் இந்த விருதை வந்து வழங்கியிருக்காங்க. அதனால இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது ஐநா கீழே இருக்கிற அமைப்பு. அடுத்தது, எந்த நகர சித்தார் மற்றும் தம்பூரா புவிசார் குறியீடு பெற்றது? இதுக்கான ஆன்சர் மீரஜ். மீரஜ் அப்படிங்கிறது மகாராஷ்டிராவில் இருக்குது. இதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கத்தியஹெகு அப்படிங்கிற கோதுமைக்கும் புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க. இது உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற புந்தேல்கண்ட் பகுதியில் இருக்குது. இப்போது இந்தியாவிலேயே அதிகமான புவிசார் குறியீடு பெற்றது உத்தரப்பிரதேசம். அங்கே 69 இருக்குது. ஓகேவா? இதுக்கப்புறம் கூட கொஞ்சம் பொருட்களுக்கு ஒரு 6 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு வந்து கொடுத்துருப்பாங்க. அது நம்ம இந்த வீடியோவில் கடைசியில் பார்க்கலாம். சரியா? இப்போ இந்த புவிசார் குறியீடு வழங்குகிற அமைப்பு எது அப்படின்னா மத்திய அரசுடைய அறிவுசார் சொத்துரிமை அலுவலகம், அவங்க தான் வழங்குறாங்க. அடுத்தது, மரங்களுக்கான ஆம்புலன்ஸ் சேவையை தொடங்கிய மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசம் எது? இதற்கான ஆன்சர் டெல்லி. இதை பார்த்திங்க அப்படின்னா நியூ டெல்லி முனிசிபல் கவுன்சில் தான் இதை தொடங்கியிருக்காங்க. இது என்னென்னா சில மரங்களுக்கு நோய் பாதிப்பு இருக்கும்ல, அதுக்கு சிகிச்சை வழங்குறதுக்காக தான் இந்த ஒரு சேவை. 1.80 லட்சத்திற்கும் மேற்பட்ட மரங்களுக்கு இந்த சேவை வந்து வழங்க போகிறாங்க. அடுத்தது, உலகின் மிகப்பெரிய மிதக்கும் சூரிய மின் உற்பத்தி நிலையம் எங்கே அமைந்துள்ளது? இதற்கான ஆன்சர் ஓம்கரேஸ்வர் அணை. இது பார்த்திங்க அப்படின்னா மத்திய பிரதேசத்தில் கந்துவா அப்படிங்கிற மாவட்டத்தில் தான் இருக்குது. இது அங்கே தான் இந்த ஓம்கரேஸ்வர் அணை இருக்குது. அங்கே தான் இந்த உலகத்துடைய மிகப்பெரிய மிதக்கும் சூரிய உற்பத்தி நிலையம் வந்து அமைந்திருக்கு. இந்த ஓம்கரேஸ்வர் அணை பார்த்திங்கன்னா நர்மதை ஆற்றுடைய குறுக்கில் தான் கட்டியிருக்காங்க. இப்போ இதனால் நம்ம இதை திடீர்னு நியூஸில் பார்க்குறோம் அப்படின்னா இது சூறாவளி காற்றினால பயங்கரமாகவே பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த பிக்சரை பார்த்திங்க அப்படின்னாலே தெரியும். அடுத்தது, இந்தியாவில் அதிக புவிசார் குறியீடு பெற்ற மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் உத்தரப்பிரதேசம். நம்ம இப்போ பார்த்தோம்ல, இப்போ பார்த்திங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தில் புதிதாக இன்னும் ஒரு 6 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க. இதனால் இந்தியாவிலேயே அதிகமான புவிசார் குறியீடு பெற்று உத்தரப்பிரதேசம் முதலிடத்தில் இருக்குது. அங்கே வந்து 75 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு கிடைத்திருக்கு. புவிசார் குறியீடு வழங்குகிற அமைப்பு மத்திய அரசுடைய அறிவுசார் சொத்துரிமை அலுவலகம். ஓகே, இனி வேர்ல்டு சம்பந்தமான சில கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். உலக சுகாதார அமைப்பு வெளியிட்ட செயற்கை நுண்ணறிவு கருவி எது? இதற்கான ஆன்சர் சாரா ஏஐ அப்படிங்கிறது. சாரா இதோடைய விரிவாக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மார்ட் ஏஐ ரிசோர்ஸ் அசிஸ்டட் ஃபார் ஹெல்த் அப்படிங்கிறது. இது என்ன அப்படின்னா ஒரு ஏஐ மாதிரி. இப்போ இது பல்வேறு கருவிகளை இதை நம்ம பொருத்தி நமக்கு ஆரோக்கியம் தொடர்பான உதவிகளை இதன் மூலமாக பெற முடியும். அடுத்தது, உலகின் மிக சக்தி வாய்ந்த லேசர் எங்கு சோதனை செய்யப்பட்டது? இதற்கான ஆன்சர் ருமேனியா. இந்த லேசர் பார்த்திங்க அப்படின்னா புக்காரெஸ்ட் அப்படிங்கிற பகுதியில் நிறுவியிருக்காங்க. ருமேனியா நாட்டில் புக்காரெஸ்ட் அப்படிங்கிற பகுதியில் நிறுவியிருக்காங்க. இதோடைய ஆற்றல் பார்த்திங்கன்னா 10 பெட்டாவாட்ஸ். அதாவது பூமிக்கு சூரியன்லேருந்து கிடைக்கிற சக்தியில் 10ல் 1 பங்கு தான் இது சுகாதாரத்துறையிலையும் விண்வெளி துறையிலையும் தான் பயன்படுத்த போகிறாங்க. இது ஆபத்தான விஷயமாக வந்து பயன்படுத்த போகிறது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, ஆசியாவில் வாழ்க்கை செலவு அதிகம் உள்ள நாடு எது? இதற்கான ஆன்சர் பாகிஸ்தான். பாகிஸ்தானில் பார்த்திங்க அப்படின்னா பணவீக்கம் இப்போ 25% இருக்குது. அதனால் ஆசியாவிலேயே ரொம்பவே அதிகமான காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து அங்கே தான் இருக்குது. ஓகேவா? இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்டது ஆசிய வளர்ச்சி வங்கி. அடுத்தது, சர்வதேச நாணய நிதியத்தின் சர்வதேச நாணய நிதியத்தின் நிர்வாக இயக்குநராக 2வது முறையாக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் கிறிஸ்டிலினா ஜார்ஜிவா. இப்போ பார்த்திங்க அப்படின்னா முதல்ல இந்த ஐஎம்எஃப் பற்றி பார்க்கலாம். இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட், சர்வதேச நாணய நிதியம் 1944 ஆண்டு தான் இதை உருவாக்கியிருந்தாங்க. இதோடைய தலைமையகம் வந்து அமெரிக்காவுடைய தலைநகரான வாஷிங்டனில் இருக்குது. இதோடைய நிர்வாக இயக்குநராக கிறிஸ்டலினா ஜார்ஜிவா இருந்தாங்க. இப்போ மீண்டுமே அவங்களையே தேர்வு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா இதில் முதலாக துணை நிர்வாக இயக்குனர் அப்படிங்கிற பதவியை உருவாக்கியிருந்தாங்க. அதில் நம்ம இந்தியாவை சேர்ந்த கீதா கோபிநாத் அப்படிங்கிற ஒருத்தங்களை நியமனம் பண்ணாங்க. இப்போ இந்த ஐஎம்எஃப் அமைப்பு இருக்காங்கல்ல, இவங்க நம்ம இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி எவ்வளவாக இருக்கும் அப்படின்னு கணித்திருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். 2023-24 நிதியாண்டில் நம்ம இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி 7% இருக்கும் அப்படின்னு கணிச்சிருக்காங்க. அப்புறம் 2024-25 நிதியாண்டில் நம்ம இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி 6.8% இருக்கும் அப்படின்னு கணிச்சிருக்காங்க. அடுத்தது 2025-26 நிதியாண்டில் நம்ம இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி 6.5% இருக்கும் அப்படின்னு கணிச்சிருக்காங்க. இந்த மாதிரி இவங்க கணிச்சிருக்கிறது எல்லாமே எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது, உலக பத்திரிகை புகைப்பட விருது 2024 வென்றவர் யார்? இதற்கான ஆன்சர் முகமது சலீம்.
இப்போது இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்திற்கும் இடையில போர் நடந்துகிட்ருக்கு. அங்கே பாலஸ்தீனத்தில் காசா அப்படிங்கிற பகுதியில் ஒரு பெண் ஒருத்தங்க 5 வயது குழந்தைய, அதாவது 5 வயது குழந்தையுடைய உடலை அவங்க கையில் வைத்திருக்க மாதிரி ஒரு புகைப்படம், இந்த பிக்சரில் பார்க்குறீங்கள, இதுதான் இந்த புகைப்படம். இந்த புகைப்படத்திற்கு உலக பத்திரிகை புகைப்பட விருது வாங்கியிருக்காங்க. இந்த புகைப்படத்தை எடுத்துறது முகமது சலீம் அப்படிங்கிறவர், ரியூட்ரஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துடைய ஃபோட்டோகிராஃபர் தான் இவர். அடுத்தது டைம் இதழ் வெளியிட்ட உலகின் மிக சக்தி வாய்ந்த 100 நபர்கள் பட்டியலில் எத்தனை இந்தியர்கள் இடம் பிடித்தனர்? இதற்கான ஆன்சர் 8. இது ரொம்ப முக்கியம்லாம் கிடையாது, லைட்டாக பார்த்துங்க. யாரெல்லாம் அவங்க அப்படின்னா, பாலிவுட் நடிகையான ஆலியா பட், உலக வங்கியுடைய தலைவரான அஜய் பங்கா, இவருமே இந்தியர் தான். இதில் இருக்கவங்க எல்லாருமே இந்தியர் அல்லது இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க. அப்புறம் பிரிட்டிஷ் நடிகரான தேவ் பட்டேல், அப்புறம் குத்துச்சண்டை வீராங்கனையான ஷாஷி மாலிக், மைக்ரோசாஃப்டுடைய சிஇஓ சத்ய நாதல்லா, அப்புறம் ஏல் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியரான பிரியம்படா நடராஜன், அப்புறம் இந்திய வம்சாவளியான ஒருத்தர் பிரிட்டிஷ் உணவக உரிமையாளராக இருக்கிறார், ஆஸ்மா கான் அப்படிங்கிறவர் அவர். அதுக்கப்புறம் வந்து யூஎஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எனர்ஜி லோன் ப்ரோக்ராம்ஸ் ஆஃபீஸ் அப்படிங்கிற நிறுவனத்துடைய இயக்குனரான ஜிகர் ஷா, இவங்க எல்லாருமே இருக்காங்க. அடுத்தது 2023 ஆண்டு கடுமையான பசியால் பாதிக்கப்பட்ட நாடுகள் பட்டியலில் முதலிடம் பிடித்த நாடு எது? இதற்கான ஆன்சர் காங்கோ குடியரசு. உலக அளவில் 2023 ஆண்டில் 282 மில்லியன் மக்கள் வந்து கடுமையான பசினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதில் முதலிடம் பிடித்தது காங்கோ குடியரசு, 2வது இடம் பிடித்தது நைஜீரியா, 3வது இடம் பிடித்தது சூடான். இந்த நாடுகளில் எல்லாமே எப்போவுமே போர் இந்த மாதிரி பதட்டமாகவே இருக்கும். அப்போ எதனால் இந்த மாதிரி இருக்காங்க, அதாவது எதனால் இவங்க வந்து ரொம்ப பசினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா, அதற்கான காரணம் வந்து போர், அதுக்கப்புறம் பருவநிலை மாறுபாடு, அதுக்கப்புறம் பொருளாதார நிலை. அடுத்தது தியாங்காங் என்ற விண்வெளி மையத்தை அமைக்கும் நாடு எது? இதற்கான ஆன்சர் சீனா. சீனா இப்போ வந்து அவங்களுக்குன்னு தனியாக ஒரு விண்வெளி மையத்தை அமைக்கிறாங்க. அதோடைய பேர் தியாங்காங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின், தியாங்காங் அப்படிங்கிறது. ஓகேவா? இல்லை பாருங்கள், இப்போது இந்த விண்வெளி மையத்திற்கு 3 விண்வெளி வீரர்களை அனுப்பியிருக்காங்க. ஷென்ஷோ 18 அப்படிங்கிற விண்கலம் மூலமாக தான் அனுப்பியிருக்காங்க. இந்த விண்கலத்தை அனுப்பின ராக்கெட் எது அப்படின்னா லாங் மார்ச் 2F அப்படிங்கிற ராக்கெட். நமக்கு இஸ்ரோ இருக்கிற மாதிரி சீனாவுக்கு CNSA அப்படிங்கிறது இருக்குது. CNSA அப்படின்னா சைனா நேஷனல் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது. அடுத்தது தன் பாலின உறவுகளை குற்றமாக அறிவித்த நாடு எது? இதற்கான ஆன்சர் ஈராக். ஈராக்கில் பார்த்திங்க அப்படின்னா அங்கே இந்த தன் பாலின உறவுகளில் ஈடுபட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு 10 to 15 ஆண்டுகள் வந்து வரைக்கும் சிறை தண்டனை வந்து வழங்குவாங்க. அதே மாதிரி சிலர் வந்து பாலின மாற்று சிகிச்சை முயல்வாங்கல்ல, அதாவது ஆணாக இருந்துட்டு பெண்ணாக மாறுறது, பெண்ணாக இருந்துட்டு ஆணாக மாறவும் முயற்சி பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒருத்தங்க முயற்சி பண்ணாங்க அப்படின்னாலே அவங்களுக்கு 1 ஆண்டிலிருந்து 3 ஆண்டுகள் வரைக்கும் சிறை தண்டனை கொடுப்பாங்க. ஈரான் கிடையாது, ஈராக்கு. சரியா? அடுத்தது எந்த நாடு உலகின் மிக விலை குறைந்த கடவுச்சீட்டு கொண்டுள்ளது? இதற்கான ஆன்சர் ஐக்கிய அரபு அமீரகம். இப்போ பாருங்கள், நீங்கள் வந்து இந்தியாவுடைய பாஸ்போர்ட் வாங்கணும் அப்படின்னா 1500 கொடுத்து தான் வாங்கணும். ஆனால் UAE பாஸ்போர்ட் வாங்கணும் அப்படின்னா நம்ம இந்திய மதிப்பில் 1478 ரூபாய் கொடுத்தா போதும். ஓகே, அதனால தான் உலகத்திலேயே மிக விலை குறைந்த கடவுச்சீட்டு பாஸ்போர்ட் உள்ளது UAE தான், ஐக்கிய அரபு அமீரகம் தான். நம்ம இந்தியாவுடைய பாஸ்போர்ட் ஒருத்தங்க கிட்டே இருந்துச்சு அப்படின்னா அவங்களால விசா இல்லாமலே 62 நாடுகளுக்கு பயணம் பண்ண முடியும். ரொம்பவே விலை உயர்ந்த கடவுச்சீட்டு இருக்கிறது மெக்சிகோ நாட்டுக்கிட்ட தான். அடுத்தது ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். பாரிஸ் ஒலிம்பிக் 2024 போட்டிக்கு தகுதி பெற்ற இந்திய பளுதூக்கல் வீராங்கனை யார்? இதற்கான ஆன்சர் மீராபாய் சானு. இப்போது சர்வதேச பளுதூக்கல் கூட்டமைப்பு உலக கோப்பை தொடரை வந்து தாய்லாண்டில் நடத்தினாங்க. அதில் நம்ம இந்தியாவை சேர்ந்த மீராபாய் சானு கலந்து கொண்டு 3வது இடம் பிடித்தாங்க. இதனால் இந்த ஆண்டு நடைபெற பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கு இவங்க தகுதி பெற்றாங்க. ஏற்கனவே டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் இவங்க வெள்ளி பதக்கம் வென்றிருந்தாங்க நம்ம இந்தியாவுக்கு. ஓகே, அடுத்தது எந்த நாட்டு வீரர்கள் அதிக அளவில் ஊக்க மருந்து பயன்படுத்துகின்றனர்? இதற்கான ஆன்சர் இந்தியா. ரொம்ப சோகமான ஒரு உண்மை இதுதான். ரொம்ப அதிகமான ஊக்க மருந்து நம்ம இந்தியாவுடைய விளையாட்டு வீரர்கள் தான் வந்து பயன்படுத்துகிறாங்க. 2ஆம் இடம் பிடித்தது தென்னாப்பிரிக்கா. இங்கே வீரர்கள் அப்படின்னு சொல்லும்போது விளையாட்டு வீரர்களை தான் குறிக்கிறோம், இராணுவ வீரர்களை கிடையாது. ஓகே, இந்த ரிப்போர்ட்டை நமக்கு தந்த அமைப்பு உலக ஊக்க மருந்து தடுப்பு அமைப்பு, வாடா அப்படின்னு சொல்லுவாங்க, வேர்ல்டு ஆன்டி டாப்பிங் ஏஜென்சி அப்படிங்கிறது தான். அடுத்தது கஜகஸ்தான் சர்வதேச பேட்மிண்டன் சேலஞ்சர் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர்கள் யார்? இதற்கான ஆன்சர் அனுபாமா உபாத்யாயா மற்றும் தருண். இதில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் அனுபாமா உபாத்யாயா வந்து பதக்கம் வென்றாங்க. ஆடவர் ஒற்றையர் பிரிவில் தருண் வந்து சாம்பியன்ஷிப் பட்டம் வென்றிருக்காங்க. இந்த போட்டி கஜகஸ்தானுடைய அஸ்தானா நகரில் தான் நடைபெற்றது. அடுத்தது ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டி தற்போது எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் கிர்கிஸ்தான்.
கிர்கிஸ்தானுடைய பிஷ்கெக் நகரில் தான் இது நடைபெற்றது. இதில் நம்ம இந்தியாவுடைய அஞ்சு, ஹர்ஷிதா, உதித், ராதிகா இவங்க எல்லாருமே வெள்ளிப்பதக்கம் ஜெயித்தாங்க. அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், 2024 கேண்டிடேட்ஸ் செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? இதற்கான ஆன்சர் டி குகேஷ். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் இது. கேண்டிடேட்ஸ் செஸ் போட்டி அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு செஸ் போட்டி, ரொம்பவே காம்படிட்டிவாக இருக்கும். அதாவது அதிகமான பிளேயர்ஸ் வந்து இதில் கலந்துப்பாங்க. உலகிலேயே ரொம்ப பெரிய ஒரு செஸ் போட்டி. இதில் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த வீரர் வந்து சாம்பியன் பட்டம் வென்றிருக்காரு. இந்த போட்டியில் வெற்றி பெற்ற மிக இளவயது வீரர் இவர் தான். இவருக்கு 17 வயது தான் ஆகுது. இந்த போட்டி கனடாவுடைய டொரண்டோ நகரில் தான் நடைபெற்றது. இவரே இதில் வெற்றி பெற்றனால உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டிக்கு தகுதி பெற்றிருக்காரு. இப்போது உலகத்துடைய செஸ் சாம்பியனாக இருக்கிறவர் டிங் லிரன் அப்படிங்கிறவர், அவரு கூட விளையாடுற வாய்ப்பை நம்ம குகேஷ் வந்து பெற போகிறாரு. அடுத்தது, பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கு நடுவர் மன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட முதல் இந்தியர் யார்? இதற்கான ஆன்சர் பில்கிஸ் மிர். ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். இப்போது இந்த ஆண்டு 33வது ஒலிம்பிக் போட்டி வந்து நடைபெற போகுது. எங்கே நடைபெற போகுது? ஃப்ரான்ஸில் இருக்க, ஃப்ரான்ஸுடைய தலைநகரான பாரிஸில் நடைபெற போகுது. முன்னாடியெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கிரீஸில் தான் பழைய ஒலிம்பிக் நடந்தது. பழைய ஒலிம்பிக் அப்படின்னா அந்த காலத்தில், ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நடந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 1896வது ஆண்டில் பாரோன் பியரி டி கோர்பட்டின் அப்படிங்கிற ஒருத்தர், அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, என்ன ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இங்கே ஒலிம்பிக் அப்படின்னு ஒரு போட்டி நடந்திருக்கே அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சாரு. ஆனால் ஏன் இப்போ அது நடக்கிறது இல்லை அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிட்டு, நம்ம இனிமேல் இந்த மக்கள்கிட்ட மறுபடியும் இந்த ஒலிம்பிக் போட்டியை அறிமுகம் பண்ணணும் அப்படின்னு மாதிரி மறுபடியும் 1896வது ஆண்டு அறிமுகம் பண்ணார். அதனால தான் இவரை ஃபாதர் ஆஃப் மாடர்ன் ஒலிம்பிக், நவீன ஒலிம்பிக்கின் தந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இது கூட முக்கியமான கொஸ்டின் தான். ஓகே, இந்த ஆண்டு நடைபெற போகுது 33வது ஒலிம்பிக் போட்டி. இது முக்கியமானது. சரியா, இந்த ஆண்டு எப்போ நடைபெற போகுது அப்படின்னா ஜூலை 26ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 11ஆம் தேதி வரைக்கும் நடைபெற போகுது. அடுத்த முக்கியமான ஒரு கொஸ்டின், 9வது ஐசிசி ஆண்கள் கிரிக்கெட் போட்டியின் விளம்பர தூதராக அறிவிக்கப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் உசேன் போல்ட், கிறிஸ் கெயில், யுவராஜ் சிங். முதல்ல உசேன் போல்ட், இவர் ஜமைக்கா நாட்டை சேர்ந்த ஓட்டப்பந்தய வீரர். அப்புறம் கிறிஸ் கெயில், இவருமே ஜமைக்கா நாட்டை சேர்ந்தவர் தான், ஆனால் கிரிக்கெட் வீரர். அப்புறம் யுவராஜ் சிங், இவங்க நம்ம இந்தியாவை சேர்ந்த கிரிக்கெட் வீரர். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஐசிசி ஆண்கள் T20 உலகக்கோப்பை போட்டியை பற்றி நம்ம முதல்ல பார்க்கலாம். இந்த ஆண்டு நடைபெற போது 9வது போட்டி. ஓகேவா, இந்த போட்டி வந்து 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும். நம்ம இந்தியாவில் ரோஹித் சர்மா தலைமையில் அணி வந்து ரெடியாக இருக்குது அங்கே விளையாடுறதுக்காக. இது எங்கே நடைபெற போகுது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அமெரிக்கா மற்றும் மேற்கிந்திய தீவுகள், வெஸ்ட் இண்டீஸ் இருக்குல்ல, அங்கேயும் அமெரிக்காவிலே தான் நடைபெறுது. இது ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரைக்கும் நடைபெற போகுது. இதே மாதிரி 9வது மகளிர் T20 உலகக்கோப்பை போட்டி வங்காளதேசத்தில் நடைபெற போகுது. இது அக்டோபர் 3ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் நடைபெற போகுது. ஓகே, அடுத்தது லாரியஸ் விருது, விளையாட்டுத்துறையில் வழங்கப்படுற மிக உயரிய விருது அப்படின்னு பார்க்கும்போது இந்த லாரியஸ் விருது ஒன்று. சரியா, இல்லை பாருங்கள், இதில் நிறைய இருக்குது. நம்ம சிறந்த வீரர், வீராங்கனை, சிறந்த அணி, சிறந்த நல்லெண்ணம், இந்த 4 தான் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம் கிடையாது. சரி, இதை பாருங்கள். முதல்ல சிறந்த வீரர் விருது வென்றது டென்னிஸ் வீரரான நோவாக் ஜோகோவிச். சிறந்த வீராங்கனை விருது வென்றது கால்பந்து வீராங்கனையான ஐட்டானா பொன்மாட்டி அப்படிங்கிறவங்க. சிறந்த அணிக்கான விருது ஸ்பானிஷ் மகளிர் கால்பந்து அணி. ஓகேவா, மகளிர் அப்படிங்கிறது முக்கியமானது. அடுத்தது சிறந்த நல்லெண்ண விருது, அது வந்து டென்னிஸ் வீரரான ரஃபேல் நாடால் வந்து வென்றிருக்காரு. மீதியெல்லாம் லைட்டாக பார்த்துங்க. அசாத்திய முன்னேற்றத்துக்கான விருது அப்படின்னா அது ஜூட் பெல்லிங்ஹாம் வென்றிருக்காங்க, இவங்க கால்பந்து வீரர். அதுக்கப்புறம் சிறந்த மீட்சிக்கான விருது அப்படின்னு பார்க்கும்போது ஜிம்னாஸ்டிக்ஸுக்காக சைமோன் பைல்ஸ் அப்படிங்கிறவங்க வென்றிருக்காங்க. சிறந்த மாற்றுத்திறனாளி வீரர் விருது அப்படிங்கிறது டேடி டி குரூட் அப்படிங்கிறவங்க சர்க்கரை நாற்காலி டென்னிஸ் விளையாட்டு தொடர்பானவங்க. அடுத்தது அரினா ட்ரியூ அப்படிங்கிறவங்க சிறந்த சாகச விளையாட்டு விருது வென்றிருக்காங்க, இவங்க வந்து ஸ்கேட் போர்டில் விளையாடுறவங்க, அந்த ஸ்கேட் போர்டர் இருக்குல்ல அவங்க தான். அடுத்தது மோனா அகர்வால் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? இதற்கான ஆன்சர் பாரா துப்பாக்கி சுடுதல். பாரா உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டி இப்போ வந்து நடைபெற்றது, தென்கொரியாவில் நடைபெற்றது. இதில் நம்ம இந்தியாவை சேர்ந்த மோனா அகர்வால் வந்து தங்கப்பதக்கம் ஜெயிச்சிருக்காங்க. இதன் மூலமாக இவங்க பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்றிருக்காங்க. ஓகே, அடுத்தது துபாயில் நடைபெற்ற ஆசிய U20 தடகள போட்டியில் தங்கப்பதக்கம் வென்றவர் யார்? இதற்கான ஆன்சர் ரன்வீர் குமார் சிங், எக்தா பிரதீப் தே, அனுராக் சிங் காலர், பவானா நாகராஜ். இதில் பாருங்கள், இவங்க பேரெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும், இவங்க எந்த விளையாட்டு கூட தொடர்புடையவங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இதில் ரன்வீர் குமார் சிங் மற்றும் எக்தா பிரதீப் தே இவங்க ஓட்டப்பந்தயம் தொடர்பானவங்க. அடுத்தது
பவனா நாகராஜ் இவங்க நீளம் தாண்டல் தொடர்பானவங்க. அடுத்தது அனுராக் சிங் காலர் இவங்க குண்டெறிதல் தொடர்பானவங்க. இந்த போட்டி எங்கே நடைபெற்றது அப்படின்னா ஐக்கிய அரபு அமீரகத்துடைய துபாய் நகரில் தான் நடைபெற்றது. ஓகேவா, இதில் எல்லாருமே தங்கப்பதக்கம் ஜெயிச்சிருக்காங்க, அதுதான் இதில் சிறப்பே. அடுத்தது 2024 உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் எந்த நாட்டின் ஆடவர் அணி தங்கம் வென்றது? இதற்கான ஆன்சர் இந்தியா. நம்ம இந்திய ஆண்கள் அணி அதில் தருண்தீப் ராய், தீரஜ் தேவரா மற்றும் பிரவீன் ஜாதவ் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய அணியில் இருக்காங்க. இவங்க இப்போ தங்கப்பதக்கம் ஜெயிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஜோதி சுரேகா வெண்ணாம் இவங்க 3 தங்கம் ஜெயிச்சிருக்காங்க. பல்வேறு போட்டிகளில் கலந்து 3 தங்கம் ஜெயிச்சிருக்காங்க. இந்த போட்டி சீனாவுடைய ஷாங்காய் நகரில் தான் நடைபெற்றது. அடுத்தது தமிழக வீரர் வேலவன் செந்தில்குமார் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? இதற்கான ஆன்சர் ஸ்குவாஷ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த வேலவன் செந்தில்குமார் இவர் பாரிஸில் நடந்த பேட்ச் ஓப்பன் 2024 ஸ்குவாஷ் போட்டியில் வெற்றி பெற்றிருக்காரு. ஓகே, அடுத்தது பொருளாதாரம் சம்பந்தமான சில முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ். வருமான வரி புதிய வரி விதிப்பு முறை எப்போது முதல் அமல் செய்யப்படும்? இதற்கான ஆன்சர் ஏப்ரல் 1, 2024. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பட்ஜெட்டில் அறிவிச்சிருந்தாங்க, இந்த பட்ஜெட்டில் கிடையாது, போன பட்ஜெட்லேயே அறிவிச்சிட்டாங்க. இதில் 2024-25 நிதியாண்டுடைய தொடக்கம் ஏப்ரல் 1ஆம் தேதியில் தான் இதை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. நமக்கு தெரியும் ஒரு நிதியாண்டு அப்படிங்கிறது, அதாவது இந்த நிதியாண்டு அப்படிங்கிறது ஏப்ரல் 1ஆம் தேதி 2024 ஆண்டு ஆரம்பித்து அடுத்த ஆண்டு மார்ச் 31ஆம் தேதியில் முடியும். இந்த புதிய வரி விதிப்பு முறைப்படி ஒருத்தங்க வரி கட்டுறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஆண்டு வருமானத்தில் 7 லட்சம் வரைக்கும் வரி விலக்கு வந்து அவங்களுக்கு இருக்குது. சரியா? அடுத்தது 2023-24 நிதியாண்டு இந்தியாவின் ஜிஎஸ்டி வருவாய் எவ்வளவாக இருந்தது? இதற்கான ஆன்சர் 20.14 லட்சம் கோடி. இல்லை பாருங்கள், 2023-24 நிதியாண்டில் நம்ம இந்தியாவுடைய ஜிஎஸ்டி வருவாய் அதோடைய முந்தின நிதியாண்டை கம்பேர் பண்ணும்போது 11.7% வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. 2023-24 நிதியாண்டில் சராசரியாக ஒரு மாதத்துடைய ஜிஎஸ்டி எவ்வளவா இருக்குது அப்படின்னா ரூபாய் 1.68 லட்சம் கோடியாக இருந்திருக்கு. சரியா? இல்லை ரொம்பவே அதாவது இதுவரைக்கும் நம்ம ஜிஎஸ்டி வசூலித்ததுலேயே ரொம்ப அதிகமாக எந்த மாதம் ஜிஎஸ்டி வசூலிச்சிருக்காங்க அப்படின்னா ஏப்ரல் 2023 தான் வசூலிச்சிருந்தாங்க. இரண்டாவது அதிகம் வந்து மார்ச் 2024. இப்போது மே மாதத்துடைய கரண்ட் அஃபேர்ஸில் நீங்கள் ஒரு விஷயம் பார்ப்பீங்க, என்ன அப்படின்னா ரொம்பவே அதிகமான ஜிஎஸ்டி வசூலிக்கப்பட்டது ஏப்ரல் 2024 அப்படிங்கிறதுல தான். ஓகேவா? ஆனால் இதை வந்து நீங்கள் இப்போ தெரிஞ்சு வச்சுக்கிங்க. அப்புறம் மே மாதத்தில் நம்ம அது மாறி இருக்கும், அப்போ நம்ம அதுவும் பார்க்கலாம். ஓகே, நம்ம இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சியுடைய கணிப்பு எந்தெந்த அமைப்புகள் எவ்வளோ கணிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். 2023-24 நிதியாண்டில் நம்ம இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி 7.5% இருக்கும் அப்படின்னு உலக வங்கி வேர்ல்டு பேங்க் வந்து கணிக்கிறாங்க. அதே நேரத்தில் ரிசர்வ் வங்கி வந்து 7.6% இருக்கும் அப்படின்னு கணிக்கிறாங்க. அதே நேரம் ஐக்கிய நாடுகள் அமைப்பு 6.2% இருக்கும் அப்படின்னு கணிக்கிறாங்க. ஓகே, இது பாருங்கள், ஐநா சபையை பொறுத்த வரைக்கும் அவங்க கணிக்கும்போது ஒரு ஆண்டுக்கு அப்படின்னு தான் தனியாக கணிப்பாங்க. மற்ற அமைப்புகள்லாம் ஒரு நிதியாண்டுக்கு அப்படின்னு மொத்தமாக சேர்த்து கணிப்பாங்க. சரியா? அடுத்தது 2023-24 நிதியாண்டு இந்தியாவின் மொத்த ஏற்றுமதி எவ்வளவு? இதற்கான ஆன்சர் 776.68 பில்லியன் அமெரிக்க டாலர். இறக்குமதி பார்த்திங்க அப்படின்னா 677.24 பில்லியன் அமெரிக்க டாலர். அப்படி பார்க்கும்போது ஏற்றுமதியை விட இறக்குமதி கம்மியாக தான் இருக்குது. ஒரு நாட்டில் இறக்குமதியை விட ஏற்றுமதி ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த நாடு வளர்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். அடுத்தது UNCTAD அமைப்பு 2024 ஆண்டு நம்ம இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி எவ்வளவா இருக்கும் அப்படின்னு கணிச்சிருக்காங்க. 2024 ஆண்டு 6.5% இருக்கும் அப்படின்னு கணிச்சிருக்காங்க. 2023 ஆண்டு 6.7% இருக்கும் அப்படின்னு கணிச்சிருக்காங்க. இது ஐநா சபைக்கில் இருக்கிற அமைப்பு, அதனால அவங்களும் ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி தான் கணிப்பாங்க. நிதியாண்டு கணக்கில் எல்லாம் கணிக்க மாட்டாங்க. அடுத்தது 2023-24 நிதியாண்டில் நேரடி வரிகள் வருவாய் எவ்வளவு சதவீதம் அதிகரித்துள்ளது? இதற்கான ஆன்சர் 17.7%. இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் தான். 2023-24 நிதியாண்டில் நம்ம நேரடி வரிகள் வருவாய் பார்த்திங்க அப்படின்னா 17.7% அதிகரிச்சிருக்கு. இது காசில் பார்க்கும்போது 19.58 லட்சம் கோடி ரூபாய் அளவில் அதிகமாக இருக்குது. மத்திய அரசு நேரடி வரிகள் வருவாய் எதிர்பார்ப்பு வந்து 18.23 லட்சம் கோடியாக தான் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. இவ்வளோதான்ப்பா நம்மளால் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க, அவ்வளோதான் வரும்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் அதையும் தாண்டி இப்போது ரொம்ப அதிகமாக வந்திருக்கு.
இது போன நிதியாண்டை கம்பேர் பண்ணும்போது 17.7% வந்து அதிகம். அடுத்தது சில முக்கியமான பயிற்சிகள் பற்றி பார்க்கலாம். ககன் சக்தி அப்படிங்கிற ஒரு பயிற்சி, இது நம்ம இந்திய விமானப்படை நடத்துகிறாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா ராஜஸ்தானில் இருக்கிற பொக்ரானில் தான் நடந்துச்சு. 10 நாட்கள் இது நடைபெறும். அடுத்தது எக்ஸசைஸ் டஸ்லிக், இது ஒரு கூட்டு பயிற்சி, அதாவது 2 நாடுகளுக்கு இடையே நடைபெற ஒரு பயிற்சி. எப்போவுமே இந்த மாதிரி ஒரு கூட்டு பயிற்சியை பார்க்கும்போது நம்ம 3 விஷயங்கள் நோட் பண்ணணும். முதல்ல அது எந்தெந்த நாடுகளுக்கு இடையே நடைபெறுது அப்படின்னு நோட் பண்ணணும். இது இந்தியா மற்றும் உஸ்பெகிஸ்தானுக்கு இடையில் நடைபெறுது. இரண்டாவது, அது என்ன வகையான பயிற்சி அப்படிங்கிறது நோட் பண்ணணும். இது பார்த்திங்கன்னா ஒரு இராணுவ பயிற்சி. மூன்றாவது, இது எங்கே நடைபெற்றது அப்படிங்கிறது பார்க்கணும். இது பார்த்திங்க அப்படின்னா உஸ்பெகிஸ்தானுடைய டெர்மேஸ் அப்படிங்கிற மாவட்டத்தில் தான் நடைபெற்றது. அடுத்தது பூர்விலகார் அப்படிங்கிற ஒரு பயிற்சி. இது என்ன அப்படின்னா இந்திய கடற்படை நடத்துகிற ஒரு பயிற்சி. இது இந்தியாவுடைய கிழக்கு கடற்படை பகுதி இருக்குல்ல, அந்த பகுதியில் தான் நடைபெற்றது. இந்த சைடில் இருக்குல்ல, இங்கே தான் நடைபெற்றது. இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா கடல் பாதுகாப்பு, நம்ம இந்தியாவில் கடலை பாதுகாப்பாக வைக்கணும் அப்படிங்கிறது தான். அடுத்தது பாதுகாப்புத்துறை சம்பந்தமான சில முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ். ஆன் த ஸ்பாட்ஸ் யூனிட் சைட்டேஷன் விருது எந்த போர்க்கப்பலுக்கு வழங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் ஐஎன்எஸ் ஷர்தா. எதற்காக இந்த கப்பலுக்கு இந்த மாதிரி ஒரு விருது அப்படின்னா இவங்க கடற்கொள்ளையை தடுத்தாங்க. என்னாச்சு அப்படின்னா ஓமாரி அப்படிங்கிற ஒரு ஈரானிய கப்பல், இது சோமாலியா கடற்கொள்ளையர்களால் கடத்தப்பட்டது. ஆனால் நம்ம இந்தியாவுடைய ஐஎன்எஸ் ஷர்தா அப்படிங்கிற கப்பல் அங்கே போய் அவங்கள வந்து மீட்டுட்டாங்க. ஓகே, அதற்காக தான் இந்த ஒரு விருது. அடுத்தது இக்லாஎஸ் என்ற பாதுகாப்பு அமைப்பை இந்தியா எந்த நாட்டிடமிருந்து வாங்கியது? இதற்கான ஆன்சர் ரஷ்யா. இது பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே இக்லா-எம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருந்தது, அந்த அமைப்பிற்கு மாற்று தான் இந்த இக்லா-எஸ் அப்படிங்கிறது. என்னது இந்த இக்லா-எஸ் அப்படின்னா இது மேன் போர்ட்டபிள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், அதாவது ஒரு மனிதர்கள்னாலேயே எடுத்து செல்லக்கூடிய அளவிலான ஏவுகணையை செலுத்துகிற ஒரு கருவி. ஓகே, அடுத்தது இந்திய இராணுவத்தின் திரிசக்தி கார்பஸ் படை எங்கு பீரங்கி எதிர்ப்பு ஏவுகணை பரிசோதனையை மேற்கொண்டது? இதற்கான ஆன்சர் சிக்கிம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்தியாவுடைய ஆர்மியில் திரிசக்தி கார்ப்ஸ் அப்படிங்கிற ஒரு படை இருக்குது. அவங்க பார்த்திங்க அப்படின்னா பீரங்கி எதிர்ப்பு ஏவுகணை ஒன்று பரிசோதனை பண்ணியிருக்காங்க. இது என்ன சிறப்பு? சிக்கிமில் பரிசோதனை பண்ணால் தான் என்ன அப்படின்னா ரொம்ப உயரமான இடம், 17,000 அடி உயரமான இடத்துல இதை பரிசோதனை பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். இந்திய கடற்படையின் 26வது தலைமை தளபதியாக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் தினேஷ் திரிபாதி. ஏற்கனவே 25வது தலைமை தளபதியாக ஹரிகுமார் இருந்தார். அவர் இந்த ஏப்ரல் 30ஆம் தேதியோட ஓய்வு பெற்றுட்டார். ஓகே, இனி நம்ம முக்கியமான சிலர் பார்க்கலாம். நம்ம இந்தியாவுடைய முப்படை தலைமை தளபதி யார் அப்படின்னா அனில் சௌஹான் அப்படிங்கிறவர். அதே மாதிரி நம்ம இராணுவ படையுடைய தலைமை தளபதி யார் அப்படின்னா மனோஜ் பாண்டே அப்படிங்கிறவர். விமானப்படையுடைய தலைமை தளபதி யார் அப்படின்னா விவேக் ராம் சௌத்ரி அப்படிங்கிறவர். அடுத்தது தற்போது டிஆர்டிஓ எங்கு உள்நாட்டு தொழில்நுட்ப குரூஸ் ஏவுகணையை பரிசோதனை செய்தது? இதற்கான ஆன்சர் ஒடிசா. ஐடிசிஎம், அதாவது இண்டிஜினியஸ் டெக்னாலஜி குரூஸ் மிசைல், உள்நாட்டு தொழில்நுட்ப குரூஸ் ஏவுகணை, இதை வந்து டிஆர்டிஓ வந்து இப்போது பரிசோதனை பண்ணியிருக்காங்க. டிஆர்டிஓ அப்படின்னா டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது, அதாவது பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் அப்படிங்கிறது. எங்கே பரிசோதனை பண்ணாங்க அப்படின்னா ஒடிசாவில் சந்திப்பூர் அப்படிங்கிற பகுதியில் ஒருங்கிணைந்த சோதனை களம் இருக்குது, அங்கே தான் பரிசோதனை பண்ணாங்க. அடுத்தது தற்போது எந்த நாட்டிற்கு முதல் முறையாக இந்தியா பிரம்மோஸ் ஏவுகணையை ஏற்றுமதி செய்தது? இதற்கான ஆன்சர் பிலிப்பைன்ஸ். முதல்ல இந்த பிரம்மோஸ் ஏவுகணை பற்றி பார்க்கலாம். இது இந்தியா மற்றும் ரஷ்யாவுடைய கூட்டு தயாரிப்பு. நம்ம தயாரித்துட்டோம், ஆனால் ஏதாவது நாடு இதை வாங்குறதுக்கு முன் வராங்களா அப்படின்னு பார்க்கும்போது பிலிப்பைன்ஸ் வந்து கவலைப்படாதுங்க, நாங்கள் இருக்கோம், நாங்கள் இதை வாங்கிக்கிறோம் அப்படின்ற மாதிரி முன் வந்தாங்க. அதனால் இது அவங்களுக்கு வழங்குறதுக்காக 2022ஆம் ஆண்டு ஒரு ஒப்பந்தம் போட்டிருந்தோம். அதன்படி இப்போ பார்த்திங்க அப்படின்னா முதலாக பிரம்மோஸ் ஏவுகணையை அவங்களுக்கு ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. இந்த பிரம்மோஸ் ஏவுகணையுடைய சிறப்பு ஒலியுடைய 2.8 மடங்கு வேகத்தில் போகும். ஒலியுடைய வேகம் 343 மீட்டர்/செகண்ட். இது அந்த வேகத்தில் 2.8 மடங்கு வேகமாக போகும். அடுத்தது 2023 உலக அளவில் இராணுவ செலவினங்கள் பட்டியலில் இந்தியா பிடித்த இடம் எது? இதற்கான ஆன்சர் 4வது இடம். இப்போது இதில் எந்தெந்த நாடுகள்லாம் இராணுவத்துக்கு ரொம்ப அதிகமாக செலவு பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கான பட்டியல் தான் இது. முதலிடத்தில் அமெரிக்கா இருக்குது, 2வது இடத்துல சீனா இருக்குது, 3வது இடத்துல ரஷ்யா இருக்குது, 4வது இடத்துல நம்ம இந்தியா இருக்குது. இது ரொம்ப முக்கியமானது. இது ஏற்கனவே ஒரு எக்ஸாமில் கூட கேட்டிருந்தாங்க. இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்ட அமைப்பு சிப்ரி அப்படிங்கிற அமைப்பு. சிப்ரி அப்படின்னா ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷனல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அப்படிங்கிறது தான். அடுத்தது
இந்தியாவின் மிக இலகுவான குண்டு துளைக்காத ஜாக்கெட்டை உருவாக்கிய நிறுவனம் இது. இதற்கான ஆன்சர் டிஆர்டிஓ. டிஆர்டிஓ அப்படின்னா நமக்கு தெரியும், பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம். அதுக்கு கீழே இருக்கிற டிஎம்எஸ்ஆர்டிஇ, அதாவது டிஃபென்ஸ் மெட்டீரியல்ஸ் அண்ட் ஸ்டோர் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படிங்கிற அமைப்பு, அவங்க வந்து உத்தரப்பிரதேசத்தில் கான்பூரில் தான் இருக்காங்க. அந்த நிறுவனம் தான் இதை உருவாக்கியிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப லைட் வெயிட்டானது. ஏற்கனவே நம்ம ராணுவ வீரர்களில் சிலர் வந்து துப்பாக்கி சூழல் எல்லாம் நடத்தும் போது இந்த மாதிரி ஒரு புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் வந்து போடுவாங்க. ஆனால் அது வெயிட் அதிகமாக இருக்கும். ஆனால் இது வரைக்கும் உருவாக்கப்பட்டதுலேயே ரொம்ப ரொம்ப வெயிட் கம்மியான ஒரு புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டை இப்போ தான் உருவாக்கியிருக்காங்க. இது 6 குண்டுகள் வரைக்கும் தாங்குற திறன் கொண்டது. அடுத்தது முக்கியமான புத்தகங்கள் மற்றும் அதை எழுதுனது யார் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல த ஐடியா ஆஃப் டெமோக்ரஸி அப்படிங்கிற புத்தகம், இதை சாம் பிட்டோட்ரா அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. யார் இவர் அப்படின்னா மஞ்சள் புரட்சியுடைய தந்தை, நம்ம படித்திருப்போம்ல, அவர் தான் இவர். ஜனநாயகத்துடைய தற்போதைய நிலை பற்றியதான் இந்த புத்தகம். அடுத்தது இன்னொரு புத்தகம் நைஃப், A Harrowing Tale of Resilience and the Fight for Free Speech அப்படிங்கிற ஒரு புத்தகம். இதை சல்மான் ருஷ்டி அப்படிங்கிறவர் தான் எழுதியிருக்காரு. இந்த பிக்சரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சல்மான் ருஷ்டியை பார்க்கலாம். 2022 ஆண்டில் என்னாச்சுன்னா, சல்மான் ருஷ்டி அமெரிக்காவில் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசிகிட்டு இருந்தார். அப்போ அவருடைய எழுத்துக்கள் மற்றும் அவருடைய பேச்சு பிடிக்காத சிலர் அவர் கொடூரமாக தாக்கி கத்தியால் குத்திட்டாங்க. இதனால் படுகாயம் அடைந்தார். அவர் ஹாஸ்பிட்டலில் நிறைய நாள் சிகிச்சையில் இருந்தார். அவருடைய கண் பார்வையை அதனால் இழந்துச்சு, ஒரு கண் பார்வையை அதனால் இழந்துச்சு. அதனால தான் இந்த மாதிரி அவர் கண்ணாடியுமே போட்டிருக்காரு. இவர் அதுக்கப்புறம் கூட எழுதுறதை நிறுத்தலை, பேசுகிறத நிறுத்தலை. அப்போது அவர் இந்த மாதிரி ஒரு தாக்குதலுக்கு உட்பட்டார், அதுலேருந்து எப்படி மீண்டு வந்தார் அப்படிங்கிறத பற்றியே தான் இந்த புத்தகத்தில் வெளியிட்டிருக்காங்க. இந்த ஃபுல் பேர் நீங்கள் படிக்கணும்னு அவசியம் இல்லை, நைஃப் அப்படிங்கிறத மட்டும் படிச்சிங்க, அது போதும். அடுத்தது மேக்கர் ஆஃப் மாடர்ன் கோவா, த அன்டோல்ட் ஸ்டோரி ஆஃப் பிரதாப் சிங் ராணே அப்படிங்கிற ஒரு புத்தகம். இதை விஜயதேவி ராணே எழுதியிருக்காங்க. இது அவங்களுடைய மனைவி, பிரதாப் சிங் ராணியுடைய மனைவி. பிரதாப் சிங் ராணே அவர்களை பற்றி அவங்களுடைய மனைவி எழுதின புத்தகம். பிரதாப் சிங் ராணே வந்து நம்ம கோவாவுடைய முன்னாள் முதல்வர், 7 முறை முதல்வராக இருந்திருக்காரு. ரொம்ப முக்கியமான ஒருத்தர். அவரை பற்றியே தான் அவங்க மனைவி எழுதியிருக்காங்க. அடுத்தது த வின்னர்ஸ் மைண்ட் செட் அப்படிங்கிற புத்தகம். இதை ஷேன் வாட்சன், அதாவது ஆஸ்திரேலியாவுடைய கிரிக்கெட் வீரரான ஷேன் வாட்சன் வந்து எழுதியிருக்காரு. அவருடைய வாழ்க்கை அனுபவங்கள் அதை பற்றி எல்லாம் எழுதியிருக்காரு. ஓகே, அடுத்தது ஜஸ்ட் அ மெர்சினரி நோட்ஸ் ஃப்ரம் மை லைஃப் அண்ட் கெரியர் அப்படிங்கிற ஒரு புத்தகம். இதை துவ்ரி சுப்பாராவ் வந்து எழுதியிருக்காரு. இவர் இந்திய ரிசர்வ் வங்கியுடைய முன்னாள் ஆளுநர், 22வது கவர்னராக இருந்திருக்காரு. 2008 2013 வரைக்கும் இவர் கவர்னராக இருந்திருக்காரு. இது என்ன அப்படின்னா, மெர்சினரினா என்னென்னா பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது, அதாவது பணம் சம்பாதிக்கிற மைண்ட் செட் இருக்கும் எல்லா சிலருக்கு, அது மாதிரி. இது என்ன புத்தகம் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா, என்ன வெறும் பணம் சம்பாதிக்கிறது மட்டும்தானா, என் வாழ்க்கை மற்றும் என்னுடைய பணி அப்படின்ற மாதிரி அதிலிருந்து சில குறிப்புகள் வந்து சொல்லியிருக்காரு. அதாவது என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, நான் வந்து வெறும் பணம் சம்பாதிக்கிறது மட்டும்தான் இந்த மாதிரி ரிசர்வ் வங்கியில் ஆளுநராக இருந்தேனா, அதையும் தாண்டி எவ்வளவோ விஷயங்கள் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்காரு. அடுத்தது சில முக்கியமானவங்க இறந்துருக்காங்க, அவங்கள பற்றி பார்க்கலாம். RM வீரப்பன், நம்ம தமிழ்நாட்டுடைய முன்னாள் அமைச்சரான வீரப்பன், அவர் வந்து மரணம் அடைந்துட்டார். இவர் எம்ஜிஆர் கழகம் அப்படிங்கிற கட்சியை சேர்ந்தவர். அடுத்தது மலேசிய தமிழ் எழுத்தாளரான முத்தம்மாள் பழனிசாமி, அவங்கள மரணம் அடைந்துட்டாங்க. இவங்களுடைய பிரபலமான நூல்கள் வந்து நாடு விட்டு நாடு, நாட்டுப்புற பாடல்களில் என் பயணம், இந்த புத்தகங்கள் எல்லாமே. அடுத்தது போசான் துகள் அப்படின்னு அழைக்கப்படுற, கடவுள் துகள் அப்படின்னு அழைக்கப்படுற போசான் துகளை கண்டுபிடித்த பீட்டர் ஹிக்ஸ் அப்படிங்கிறவர் இப்போ மரணம் அடைந்துட்டார். இவர் 2012 ஆண்டே கண்டுபிடித்துட்டார். இவருக்கு இதற்காக நோபல் பரிசு கூட கிடைத்திருந்தது. ஓகேவா, அவர் இப்போ மரணம் அடைந்துட்டார். அடுத்தது கர்நாடக இசைக்கலைஞரான KG ஜெயன், அவருமே மரணம் அடைந்திருக்காரு. இவர் மலையாள இசைக்கலைஞர். இவர் மற்றும் இவருடைய சகோதரர் KG விஜயன், இவங்க 2 பேரையுமே சேர்த்து ஜெய விஜய இணை அப்படின்னு பிரபலமாக சொல்லுவாங்க. அடுத்தது தமிழ் எழுத்தாளரான ஜோதிர்லாதா கிரிஜா, அவங்க மரணம் அடைந்திருக்காங்க. இவங்களுடைய முக்கியமான புத்தகம் நம் நாடு அப்படிங்கிற ஒரு சிறுவர் புதினம். இதெல்லாம் ரொம்ப முக்கியம் கிடையாது, லைட்டாக பார்த்துருந்தா போதும். ஓகேவா. அடுத்தது தமிழ் திரைப்பட இயக்குனரான துரை அப்படிங்கிற ஒரு காலமாயிட்டார். இவருடைய முதல் படம் வந்து அவளும் பெண்தானே அப்படிங்கிற திரைப்படம். அப்புறம் இவருடைய பசி அப்படிங்கிற திரைப்படம் வந்து தேசிய விருது பெற்றிருக்கு. அதுக்கப்புறம் பாருங்கள் சில ஷார்ட் அண்ட் ஸ்வீட், அதையுமே வேகமாக பார்த்துடலாம். காங்கோவுடைய முதல் பெண் பிரதமராக ஜூடித் சுமின்சுவா டுலுகா அப்படிங்கிறவங்க நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. அடுத்தது இந்தோ இலங்கை கடல்சார் ஒப்பந்தத்தின்படி 1974 ஆண்டு கச்சத்தீவை இலங்கை கிட்ட நம்ம வழங்கியிருந்தோம். இப்போது தேர்தல் பிரச்சாரத்தின் போது கூட சில கட்சிகள் வந்து இதை பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க, அதனால தான் நம்ம இதை பார்க்குறோம். அடுத்தது
தமிழக பள்ளிகளில் சாதி வேறுபாடுகளை களைகிறதற்காக நீதிபதி சந்திர தலைமையில் ஒரு நபர் குழுவை 2023 ஆண்டு ஆகஸ்ட்டில் உருவாக்கியிருந்தாங்க. ஓகே, இப்போ எதனால் இது நியூஸில் வந்திருக்கு அப்படின்னா, இந்த குழு பார்த்திங்கன்னா அவங்களுடைய பரிந்துரைகளை வழங்குறதற்காக கால நீட்டிப்பு வந்து கேட்டிருக்காங்க. அதனால் இவங்களுடைய விசாரணை பண்ணுறதுக்கான கால நீட்டிப்பு குழு வந்து, அதாவது கால நீட்டிப்பு வந்து இந்த ஆண்டு ஏப்ரல் 31 வரைக்கும் கால நீட்டிப்பு பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஆசிய விளையாட்டு ஆணையத்துடைய உறுப்பினராக ஷைனி வில்சன் அப்படிங்கிறவங்களை நியமனம் பண்ணியிருக்காங்க. இவங்க முன்னாள் ஓட்டப்பந்தய வீராங்கனை. ஓகே, அடுத்தது 2023-24 நிதியாண்டில் நம்ம இந்தியாவுடைய இராணுவ பொருட்கள் ஏற்றுமதி இது 21,000 கோடி ரூபாய் அளவில் எட்டியிருக்கு. இவ்வளவு ஏற்றுமதி பண்ணது இதுதான் முதல் முறை. அடுத்தது எக்ஸ் நிறுவனம் இருக்குல்ல, அதாவது முன்னாடி ட்விட்டராக இருந்து இப்போ எக்ஸ் நிறுவனமாக இருக்குல்ல, அந்த நிறுவனம் கம்யூனிட்டி நோட்ஸ் அப்படிங்கிற திட்டத்தை இந்தியாவில் தொடங்கியிருக்காங்க. இது என்ன அப்படின்னா, தேர்தல் வதந்தி பரவுதலை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி தொடங்கியிருக்காங்க. அடுத்தது 18வது மக்களவை தேர்தல், இதில் 543 தொகுதிகளில் தேர்தல் வந்து நடைபெறுது. அதிக வாக்காளர்கள் இருக்கிற தொகுதி வந்து உத்தரப்பிரதேசம், குறைந்த வாக்காளர்கள் இருக்கிற தொகுதி வந்து லட்சத்தீவுகள். இப்போ தேர்தல் நடந்தது அப்படின்றனால தேர்தல் சம்பந்தமான சில கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸாமில் கேட்கலாம், அதெல்லாம் படிச்சிங்க. அடுத்தது இஸ்ரேல் நாட்டுடைய இராணுவ அமைப்புகள் வந்து லாவெண்டர் மற்றும் வேர் இஸ் டாடி அப்படிங்கிற மாதிரி செயற்கை நுண்ணறிவுகளை பயன்படுத்தி இப்போ தாக்குதல் நடத்துகிறாங்க. ஏன்னா நமக்கு தெரியும், இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்திற்கும் இடையில் வந்து போர் நடக்குது. பாலஸ்தீனத்தில் இருக்கிற ஹமாஸ் ஆயுத படையினருக்கு இடையில், அதாவது ஹமாஸ் ஆயுத படையினருக்கு எதிராக இஸ்ரேல் இராணுவம் வந்து தாக்குதல் நடத்துகிறாங்க. அப்போ எதற்காக இந்த மாதிரி செயற்கை நுண்ணறிவு கருவிகளை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, துல்லியமாக அந்த ஹமாஸ் ஆயுத படையினரை தாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஏன்னா மாற்றி பொதுமக்களை தாக்கிடக்கூடாதுல்ல அப்படிங்கிற ஒரு உயர்ந்த எண்ணத்தில் தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுறாங்க. அடுத்தது பயோ ஏசியா 2024 அப்படிங்கிற ஒரு சமிட், இது வந்து ஹைதராபாத்தில் நடந்தது. இதில் ஒரு தீம் வெளியிட்டிருக்காங்க, என்ன அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மிங் லைஃப் சயின்சஸ் வித் டேட்டா அண்ட் ஏஐ அப்படிங்கிறது தான். ஓகே, இது அவ்வளோ முக்கியம் இல்லை, லைட்டாக பார்த்துருங்க. அடுத்தது ஸ்ரீனிவாஸ் பாலையா விப்ரோ நிறுவனத்துடைய புதிய தலைமை செயல் அதிகாரியாகவும் நிர்வாக இயக்குநராகவும் இவரை இப்போ நியமனம் பண்ணியிருக்காங்க. இதுவும் ரொம்ப முக்கியம் கிடையாது. அடுத்தது ஸ்லோவாக்கியா நாட்டுடைய புதிய அதிபராக பீட்டர் பெல்லிகிரினி அப்படிங்கிற ஒருத்தங்களை நியமனம் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வியாழனுடைய துணைக்கோளான கலிஸ்டோஸில் ஓசோன் இருக்கிறதாக இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, அடுத்தது கொரோனா வைரஸ் அதை கண்காணிக்கிறதுக்காக உலக சுகாதார நிறுவனம் கோவினிட் அப்படிங்கிற ஒரு வலைத்தளத்தை நிறுவியிருக்காங்க. ஓகே, இது முக்கியமானது தான். அடுத்தது 2050 ஆண்டுக்குள்ளாடி உலக அளவில் 200 கோடி குழந்தைகள் அதிக வெப்ப அலை பாதிப்பினால் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு யுனிசெஃப் அமைப்பு சொல்கிறாங்க. அதே நேரம் இப்போது அப்படின்னு பார்க்கும்போது கிழக்கு ஆசியா மற்றும் பசிபிக் பகுதிகளில் 24 கோடி குழந்தைகள் இந்த வெப்ப அலையினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு யுஎன்ஓ அமைப்பு சொல்கிறாங்க, ஐநா சபை வந்து சொல்கிறாங்க. அடுத்தது இந்தியாவுக்காக பிரிட்டன் தூதராக லிண்டி கேமரூன் அப்படின்ற ஒருத்தரை நியமனம் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இந்தியாவுக்கான பிரிட்டன் தூதராக முதலாக ஒரு பெண்ணை இப்போ தான் நியமனம் பண்ணுறாங்க. அடுத்தது இஸ்ரோ பார்த்திங்க அப்படின்னா இலகுரக கார்பன் டு கார்பன் ராக்கெட் என்ஜின் முனை, அதாவது நாசல் இருக்குல்ல, அதை உருவாக்கியிருக்காங்க. இது பெரிய முக்கியமான நியூஸ்லாம் கிடையாது. அடுத்தது இது முக்கியமானது, நிலவில் நம்ம இந்தியாவிலிருந்து மனிதர்கள் அனுப்புகிற திட்டத்தை 2040 ஆண்டு செயல்படுத்த போகிறோம். அப்போது அந்த ஆண்டு வரைக்கும் நம்ம சந்திராயன் திட்டங்கள் வந்து தொடரும், நம்ம இன்னுமே அனுப்பிட்டே இருப்போம் அப்படின்னு இஸ்ரோவுடைய தலைவரான சோம்நாத் வந்து சொல்லியிருக்காரு. அடுத்தது 2023-24 நிதியாண்டு நம்ம இந்தியாவுடைய கச்சா எண்ணெய் இறக்குமதி செலவு 16% குறைந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இது நல்ல விஷயம்தான். ஆனால் உலக அளவில் கச்சா எண்ணெய் ஏற்றுமதி மற்றும் பயன்பாட்டில் இந்தியா 3வது இடத்துல இருக்குது. இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், நம்ம தான் நிறைய பயன்படுத்துகிறோமே, அப்புறம் எப்படி வந்து செலவு குறையும் அப்படின்னா, நம்ம வந்து ரஷ்யா உக்ரைன் போர்லாம் நடக்கிறனால ரஷ்யாக்கிட்டேருந்து நிறைய நாடுகள் கச்சா எண்ணெய் வாங்குறதில்ல. ஆனால் இந்தியா வந்து நம்ம வாங்குகிறோம், அதனால் ரஷ்யா நமக்கு குறைந்த விலையிலே தர்றாங்க. அதனால தான் இந்த செலவு குறைஞ்சிருக்கு, ஆனால் பயன்பாடு வந்து நம்ம குறையலை. அடுத்தது உலக சுகாதார அமைப்பு ஒன்று சொல்கிறாங்க, என்னென்னா உலக அளவில் 100 கோடி இளைஞர்களுக்கு நிரந்தர செவித்திறன் பாதிப்பு வாய்ப்பு வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உலக அளவில் 800 கோடி பேர் மக்கள் தான் இருக்காங்க, அதுலேயே 100 கோடி பேர் இளைஞர்களுக்கு வந்து நிரந்தர செவித்திறன் பாதிப்பு வருது அப்படின்னா அது எவ்வளோ ஆபத்தானது உங்களுக்கு தெரியும். இப்போது உலக அளவில் 40 கோடி பேருக்கு கேட்கும் கருவிகள் வந்து தேவைப்படுது, ஆனால் 20% மட்டும்தான் அது இருக்குது. அடுத்தது
ஐநா சபை பாதுகாப்பு கவுன்சிலில் உறுப்பினர் ஆகலாம் அப்படின்னு பாலஸ்தீனம் முயற்சி பண்ணாங்க. கொஞ்சம் பாதுகாப்பு கிடைக்குமே அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் அமெரிக்கா அவங்களுடைய வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி தடுத்துட்டாங்க. ஓகே, மொத்தமாக 15 உறுப்பு நாடுகள் வந்து இந்த ஐநா சபையுடைய பாதுகாப்பு கவுன்சிலில் இருக்குது. அதில் 10 வந்து நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸ். ஓகேவா, நம்ம தற்காலிக உறுப்பினர்கள். நம்ம இந்தியா உட்பட ஒரு 10 நாடுகள் இருக்குது. 5 வந்து பெர்மனன்ட் மெம்பர்ஸ். அந்த 5 நாடுகளுக்கு வீட்டோ பவர் இருக்குது. இதெல்லாம் அந்த 5 நாடுகள் அப்படின்னா சீனா, பிரான்ஸ், ரஷ்யா, அப்புறம் வந்து இங்கிலாந்து மற்றும் அமெரிக்கா. இந்த வீட்டோ அதிகாரம் இருக்கிறனால என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா, இப்போ மொத்தமாக 15 நாடுகள் இருக்கா, அதில் 14 நாடுகள் ஒரு விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னாலுமே வீட்டோ அதிகாரம் இருக்கிற ஒரே ஒரு நாடு நினச்சாங்க அப்படின்னா அந்த தீர்மானத்தை ரத்து பண்ணிடலாம். ஓகே, அடுத்தது இந்தியா, தென்னாப்பிரிக்கா போன்ற நாடுகளில் விற்கப்படுற நெஸ்லே நிறுவனத்துடைய செர்லாக் மற்றும் நிடோ பவுடரில் கூடுதலான சர்க்கரை இருக்குது அப்படின்னு சுவிட்சர்லாந்து சேர்ந்த பப்ளிக் ஐ நிறுவனம் வந்து குற்றச்சாட்டு விதிக்கிறாங்க. அதனால் FSSAI நிறுவனம் இருக்குல்ல, அவங்க நம்ம இந்தியாவில் நெஸ்லேவுடைய தயாரிப்புகளாக ஆய்வு பண்ணுறாங்க. இதெல்லாம் குழந்தைங்களுக்கு விற்கிறது இல்லை, அதுதான். அதனால் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கணும். FSSAI அப்படின்னா ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது. அடுத்தது IRDAI, அதாவது இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அப்படிங்கிறது. இதுதான் நம்ம இந்தியாவிலேயே காப்பீடை நிர்வகிக்கிற அமைப்பு. இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மருத்துவ காப்பீடு வாங்குறதுக்கான உச்சவரம்பு நம்ம நீக்கிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடியெல்லாம் 65 வயது வரை இருக்கிற ஒருத்தங்க மட்டும்தான் மருத்துவ காப்பீடே வாங்க முடியும். நீங்கள் 66 வயசாச்சு அப்படின்னா கூட நான் ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுக்கணும் அப்படின்னாலாம் எடுக்க முடியாது. ஓகேவா. அடுத்தது 2023-24 நிதியாண்டில் நம்ம இந்தியாவுடைய பொறியியல் ஏற்றுமதி இது 109.31 அமெரிக்க டாலராக இருந்திருக்கு. இது வந்து சென்ற நிதியாண்டை விட 2.13% அதிகம். இது ரொம்ப முக்கியம்லாம் கிடையாது, லைட்டாக பார்த்துங்க. அடுத்தது 2023-24 நம்ம இந்தியாவுடைய சேவைகள் ஏற்றுமதி இது வந்து 11.3% வந்து அதிகமாக இருக்குது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா, அந்த இம்பார்ட்டண்ட் எல்லாம் போட்டுங்க. அடுத்தது தேர்தல் நடந்துட்டு இருக்கனால தமிழகத்தில் மே 1ஆம் தேதி கிராம சபை கூட்டம் நடைபெறாது அப்படின்னு தமிழக அரசு சார்பில் அறிவிச்சிருந்தாங்க. கிராம சபை கூட்டம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம இந்தியா முழுவதும் 4 நாட்களில் வந்து இது கட்டாயம் நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிபந்தனை இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் எக்ஸ்ட்ராவாக 2 நாட்கள் இருக்குது. எக்ஸ்ட்ராவாக இன்னும் 2 நாட்கள் வந்து நடத்தணும் அப்படிங்கிற ஒரு நிபந்தனை இருக்குது. ஓகே, இப்போ பாருங்கள், இந்தியா முழுக்கும் நடத்துகிற அந்த தினங்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டிலையும் தான் நடத்துகிறோம். முதல்ல பாருங்கள் எந்தெந்த தினங்கள் அது நடைபெறுது அப்படின்னா, ஜனவரி 26ஆம் தேதி குடியரசு தினம், மே 1ஆம் தேதி தொழிலாளர் தினம், ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தினம், அக்டோபர் 2ஆம் தேதி மகாத்மா காந்தி பிறந்த தினம். இதெல்லாம் இந்தியா முழுக்க நடக்கும், நம்ம தமிழ்நாட்டில் கூட நடக்குது. ஆனால் இது கூடவே தமிழ்நாட்டில் மார்ச் 22ஆம் தேதி உலக தண்ணீர் தினம் அன்னைக்கும் இது நடக்குது. நவம்பர் 1ஆம் தேதி தமிழ்நாடு உள்ளாட்சிகள் தினம் அன்னைக்கும் இது நடக்குது. அடுத்தது பாரிஸ் ஒலிம்பிக் பாய்மர படகு போட்டிக்கு தமிழ்நாட்டுடைய நேத்ரா குமணன் அப்படிங்கிறவங்க தகுதி பெற்றிருக்காங்க. ஓகே, அடுத்தது தமிழகம் முழுவதுமே 1000 இடங்களில் ORS கரைசல்கள் வந்து வழங்கப்பட்டிருக்கு. நான் கூட பார்த்துருந்தேன். ஓகேவா, இது வந்து சில இடங்களில் இருந்தது. இப்போ பாருங்கள், ORSல என்ன நன்மை அப்படின்னா, நம்ம வந்து இந்த கோடை காலத்தில் நீரிழப்பு அதிகமாகவே நீர் வந்து சூரியன் நம்மகிட்டேருந்து உறிஞ்சி எடுத்துகிறோம். அதனால நம்ம உடம்புல நீரை தக்க வைக்கிறதுக்காக தான் இந்த ORS வந்து கரைசல் கொடுக்கப்படுது. ORS உடைய விரிவாக்கம் ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன் அப்படிங்கிறது தான். இந்த ORS உடைய தந்தை யார் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரீசெண்டாக மரணம் அடைந்துட்டார். இப்போ பாருங்கள், இந்த ORSல என்னென்ன இருக்குது அப்படின்னா, சோடியம் குளோரைடுடைய குளுக்கோஸ் இருக்குது, அப்புறம் பொட்டாசியம் குளோரைடு இருக்குது, அப்புறம் சோடியம் நைட்ரேட் இருக்குது. ஓகே, அடுத்தது ரொம்பவே ஷாக்கிங்கான ஒரு விஷயம். ஆஸ்ட்ரஜெனிகா நிறுவனம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கோவிஷீல்டு தடுப்பூசினால் மிகவும் அரிதான பக்க விளைவுகள் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்படக்கூடும்னு சொல்கிறாங்க. இந்த ஆஸ்ட்ராஜெனிகா நிறுவனம் தான் இந்த கோவிஷீல்டு தடுப்பூசியை உருவாக்கியிருக்காங்க. இது இங்கிலாந்து சேர்ந்த ஒரு நிறுவனம். இவங்க தான் இதை கண்டுபிடிச்சாங்க. ஆனால் இந்தியாவில் இது உருவாக்குன நிறுவனம் இது அப்படின்னா புனேயில் இருக்கிற சீரம் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா. இதில் பாருங்கள், ஒரு வதந்தி பரவுது. என்ன அப்படின்னா, சிலர் வந்து தடுப்பூசி போட்டுட்டு அது வந்து 2-3 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட தடுப்பூசி. ஆனால் இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயோ எனக்கு அப்போ ஹார்ட் அட்டாக் வந்துடும், எனக்கு ரத்தம் உறைதல் வந்துடும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த டைமில் போட்டாங்கல்ல, போடும்போது சிலர் வந்து இரத்த உறைவினால் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க தான், சிலர் இறந்தவே போயிருக்காங்க. ஓகேவா. ஆனால் வந்து அந்த டைமில் அப்படி நடந்ததுக்கு இது ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா. அதாவது அரிதான பக்க விளைவுகள் வந்து ஏற்படும் அப்படின்ற மாதிரி ஏற்படக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த டைமில் அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போல்லாம் அது வந்து வராது. இன்னும் நீங்கள் வந்து
ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்ட்ராங் பாடி, உங்களை யாருனாலையும் அசைக்க முடியாது அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஓகே, அடுத்தது இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்க்கலாம். உலக முட்டாள்கள் தினம் ஏப்ரல் 1ஆம் தேதி. இது உங்களுக்கு தெரியும். இது நிறைய காரணங்கள்னால கொண்டாடப்படுறதா சொல்கிறாங்க. அதெல்லாம் நம்ம எக்ஸாமில் கேட்க மாட்டாங்க. அது இந்திய ரிசர்வ் வங்கி உருவாக்க தினம் ஏப்ரல் 1ஆம் தேதி 1935 ஆண்டு தான் இதை உருவாக்கியிருந்தாங்க. இதோடைய தற்போதைய ஆளுநர் வந்து சக்தி காந்த தாஸ். இவர் எத்தாவது ஆளுநர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போது ரெப்போ வட்டி விகிதம் வந்து நம்ம இந்தியா ரிசர்வ் வங்கி வந்து 6.50% நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. ரிவர்ஸ் ரெப்போ வட்டி விகிதம் வந்து இப்போ 3.35% இருக்குது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏற்கனவே இதை எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அப்புறம் உலக ஆட்டிசம் விழிப்புணர்வு தினம். இது பார்த்திங்கன்னா ஏப்ரல் 2ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் ஆட்டிச குரல்களுக்கு அதிகாரம் அளித்தல் அப்படிங்கிறது. அடுத்தது உலக நீர்வாழ் விலங்குகள் தினம். இது ஏப்ரல் 3ஆம் தேதி. அடுத்தது சர்வதேச சுரங்க விழிப்புணர்வு தினம், இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் மைன் அவேர்னஸ். இதில் மைன் அப்படின்னு சொல்லும்போது சுரங்கம் மட்டும் கிடையாது, இந்த கன்னி வெடிகள் இருக்குல்ல, அதை கூட மைன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சில நேரங்களில் பார்த்திங்க அப்படின்னா 2வது உலக போர் டைம்லேயே சில கன்னி வெடிகள் வந்து வச்சுருப்பாங்க. அது எல்லாமே வெடிக்காமல் இன்னுமே சில இடத்துல இருக்கும். ஏதாவது காட்டு பகுதியில் போய் காலை வைக்கும்போது அப்படியே வெடித்து சதறிடுவாங்க. அப்போ அது சம்மந்தமான விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு தினத்தை வந்து கடைபிடிக்கிறாங்க. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் உயிர்களை பாதுகாத்தல், அமைதியை உருவாக்குதல் அப்படிங்கிறது தான். அடுத்தது தேசிய கடல்சார் தினம் ஏப்ரல் 5ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான தீம் என்ன அப்படின்னா நேவிகேட்டிங் த ஃபியூச்சர், சேஃப்டி ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது. அதாவது நம்ம எதிர்காலத்திற்காக பயணம் பண்ணுவோம், ஆனால் பாதுகாப்பு தான் முதல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, இது எதனால் இந்த ஒரு தினத்தை கடைபிடிக்கிறாங்க அப்படின்னா நம்ம இந்தியாவுடைய முதல் நீராவி கப்பல் எது அப்படின்னா எஸ்எஸ் லாயல்ட்டி அப்படிங்கிறது 1919 ஆண்டு ஏப்ரல் 5ஆம் தேதி மும்பையிலேருந்து லண்டனுக்கு இது போன தினம் தான் இந்த ஒரு தினம். ஓகே, நம்ம மத்திய கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் யார் அப்படின்னா சர்பானந்த சோனோவால் அப்படிங்கிறவர். அடுத்தது வளர்ச்சி மற்றும் அமைதிக்கான சர்வதேச விளையாட்டு தினம் ஏப்ரல் 6ஆம் தேதி. இது ரொம்ப முக்கியமான ஒரு தினம். இந்த ஆண்டு இந்த தினத்திற்கான கருப்பொருள் என்ன அப்படின்னா அமைதியான மற்றும் உள்ளடக்கிய சமூகங்களை மேம்படுத்துவதற்கான விளையாட்டு அப்படிங்கிறது தான். அடுத்து உலக சுகாதார தினம் ஏப்ரல் 7ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் எனது ஆரோக்கியம் எனது உரிமை அப்படிங்கிறது. அடுத்தது உலக ஹோமியோபதி தினம் ஏப்ரல் 10ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான தீம் என்ன அப்படின்னா எம்பவரிங் ரிசர்ச் அண்ட் என்ஹான்சிங் ப்ரொஃபிஷியன்சி ஹோமியோபதி சிம்போசியம் அப்படிங்கிறது. ஓகே, அதாவது நம்ம ரிசர்ச்சை அதிகப்படுத்தணும், அதே மாதிரி ப்ரொஃபிஷியன்சி அதாவது செயல்திறன் அதையும் அதிகப்படுத்தணும். சிம்போசியம் அப்படின்னா கூட்டமைப்பு, ஹோமியோபதி கூட்டமைப்பு அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க. ஓகேவா, சிம்போசியம் அப்படின்னா ஒரு கூட்டம், இப்போ எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷயத்தை பற்றி விவாதிக்கிறாங்க அப்படின்னா அது சிம்போசியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹோமியோபதியை கண்டுபிடித்தவர் சாமுவல் ஹானிமேன் அப்படிங்கிறவர். இவர் ஜெர்மனியை சேர்ந்தவர். அவருடைய பிறந்த தினமான ஆகஸ்ட் 10ஆம் தேதி தான் நம்ம வந்து ஹோமியோபதி தினமாக கடைபிடிக்கிறோம். அடுத்தது தேசிய பாதுகாப்பான தாய்மை தினம் ஏப்ரல் 11ஆம் தேதி. ஓகே, இதில் பாருங்கள், தாயாக இருக்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது, ரொம்ப ஆபத்தான விஷயம். ஏன்னா வந்து நிறைய பேர் இறந்தே போகிறாங்க. நம்ம இந்தியாவில் பார்த்திங்க அப்படின்னா 2018லேருந்து 20 அந்த கணக்கெடுப்பில் பார்க்கும்போது எம்எம்ஆர் மெட்டர்னல் மொர்டாலிட்டி ரேட், அதாவது 1,00,000 தாய்மார்களில் எத்தனை பேர் இறக்குறாங்க அப்படின்னா 97 பேர் இறக்குறாங்க. அதே நம்ம தமிழ்நாட்டில் 2023-24 டைமில் பார்க்கும்போது இது 52 தான் இருக்குது. 1,00,000 கருவுற்ற தாய்மார்களில் 52 பேர் தான் இறக்குறாங்க. ஓகேவா, ஆனாலுமே இது இன்னுமே குறைக்கப்படணும், இது 0வாக தான் ஆகணும் அப்படிங்கிறது தான் நம்ம இலக்கு. இன்னும் கூட ஒரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு தாய்க்கு ஒரு குழந்தைக்கும் இன்னொரு குழந்தைக்கும் இடையில் 3 வருஷம் கேப் இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஏன்னா அந்த தாயுடைய உடல் வந்து ரெடி ஆகிடும். ஆனால் இன்னும் நிறைய இடங்கள் என்ன அப்படின்னா 1 வருஷம் கேப் தான் விட்டுறாங்க. இதனால் வந்து அந்த தாயுடைய உடல் வந்து ரொம்பவே பாதிப்படைஞ்சிடும். அதனால் எதிர்காலத்தில் நீங்களும் இதை யோசிங்க. ஒரு குழந்தைக்கும் இன்னொரு குழந்தைக்கும் இடையில் 3 ஆண்டுகள் வந்து கேப் இருக்கணும் அப்படிங்கிறது தான் மருத்துவர்கள் வந்து சொல்கிறாங்க. அடுத்தது உலக பார்க்கின்சன் தினம். இது ஏப்ரல் 11ஆம் தேதி. இது நரம்பு தொடர்பான நோய். ஓகே, அடுத்தது உலக மனித விண்வெளி பயண தினம். இது ஏப்ரல் 12ஆம் தேதி. விண்வெளிக்கு சென்ற முதல் மனிதர் யூரி ககாரின். அவர் ஏப்ரல் 12ஆம் தேதி தான் 1961 ஆண்டு விண்வெளிக்கு போயிருந்தார். அதுக்கப்புறம் சியாச்சின் தினம். இது ஏப்ரல் 13ஆம் தேதி. சியாச்சின் அப்படிங்கிறது இந்தியா, பாகிஸ்தான், சீனா இந்த 3 பகுதிக்குமே முக்கியமான ஒரு போர்க்களம். ரொம்பவே குளிரான பகுதி. இது ஒரு மலை தான். அங்கேருந்து தாக்கும்போது ரொம்ப துல்லியமாக இருக்கும். இப்போ பாருங்கள், சீனாக்கிட்டேயோ பாகிஸ்தான்கிட்டேயோ இந்த மலைப்பகுதி போயிடுச்சு அப்படின்னா அவங்க நம்மளை வந்து தாக்கலாம். அங்கே இருந்துட்டு நம்மளை ஈஸியாகவே தாக்கிட முடியும். நம்ம இந்தியா கிட்டே இப்போ இருக்கிறனால நம்ம இந்தியா வந்து அங்கே பாதுகாப்பாக இருக்கிறாங்க. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம முதல்ல தாக்க போகிறது கிடையாது. அவங்க நம்மளை தாக்குனா தான் நம்ம திருப்பி தாக்குவோம். இதுதான் நம்மளுடைய இராணுவ ஒரு பாலிசி. ஓகே, இப்போ பாருங்கள்,
இந்த சியாச்சின் தான் உலகத்துடைய மிக உயரமான போர்க்களம். இது லடாக் யூனியன் பிரதேசத்தில் இருக்குது. இது வந்து நம்ம கைப்பற்றியிருந்தோம் 1984 ஆண்டு ஏப்ரல் 13ஆம் தேதி அன்னைக்கு தான் இதை நம்ம கைப்பற்றி நம்ம கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தோம். அந்த தினத்தை தான் இப்போ சியாச்சின் தினமாக வந்து கடைபிடிக்கிறாங்க. அடுத்தது சமத்துவ நாள் அப்படிங்கிறது ஏப்ரல் 14ஆம் தேதி. இது நம்ம தமிழ்நாட்டில் சமத்துவ நாளாக கடைபிடிக்கிறாங்க. அம்பேத்கருடைய பிறந்த தினம் தான் சமத்துவ நாள். அம்பேத்கருடைய பிறந்த தினத்தை சமத்துவ நாளாக கடைபிடிக்கணும் அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் 2022 ஆண்டு அறிவிச்சிருந்தாங்க. அம்பேத்கர் 1891 ஆண்டு பிறந்தார். அடுத்தது தேசிய தீயணைப்பு சேவை தினம், இது ஏப்ரல் 14ஆம் தேதி. அதுவே சர்வதேச தீயணைப்பு வீரர்கள் தினம் அப்படிங்கிறது மே 4ஆம் தேதி. அடுத்தது உலக குரல் தினம், இது ஏப்ரல் 16ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் எதிரொலி, கல்வி கற்பி, கொண்டாடு அப்படிங்கிறது தான். அடுத்தது உலக ஹீமோஃபோலியா தினம் அப்படிங்கிறது ஏப்ரல் 17ஆம் தேதி. இது என்ன அப்படின்னா, இந்த ரத்தம் முறையாமல் இருக்கும்ல, அந்த நோய் தான் இந்த ஹீமோஃபிலியா அப்படிங்கிறது. இந்த ஆண்டுக்கான தீம் என்ன அப்படின்னா, ஈக்விட்டபிள் ஆக்சஸ் ஃபார் ஆல், ரெகனைசிங் ஆல் ப்ரீடிங் டிஸார்டர் அப்படிங்கிறது. அதாவது அனைவருக்குமே சமமான ஒரு அணுகல் கிடைக்கணும். அணுகல்னால் என்னென்னா, எல்லாருக்குமே சமமான ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் ரெகனைசிங் ஆல் ப்ளீடிங் டிஸார்டர் அப்படிங்கிறது. அதாவது இங்கே இந்த ஈட்டி படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஈட்டி படத்தில் வந்து அதர்வாக்கு லைட்டாக ஒரு கீரல் பட்டனாலுமே ரத்தம் வந்துகிட்டே இருக்கும், அது நிற்கவே நிற்காது, அந்த மாதிரி இருக்கும். ஆனால் வந்து ஈட்டி படத்தில் ஏதோ மேனேஜ் பண்ணிவிட்டு அதை வந்து ஓட்டிடுவாங்க. ஆனால் இந்த ஹீமோஃபிலியா அப்படிங்கிறது அப்படி கிடையாது. உண்மையாகவே இந்த ஈட்டி படத்தில் அதர்வா மாதிரி அவங்கள காப்பாற்றலாம் முடியாது. என்னென்னா, நம்ம கண்ணில் தெரிகிறது தான் நம்ம உடம்புல இருக்கிற கீரல்கள். ஆனால் நம்ம உடம்புக்குள்ளாடி டெய்லி சின்ன சின்ன கீரல்கள் வந்துகிட்டே தான் இருக்குது. இந்த ரத்த நாளங்கள்ல எல்லாம் சின்ன சின்ன கீரல்கள் வரும். அதனால் ரத்தம் கொஞ்சம் லீக் ஆகும், அது மறுபடியும் சரியாகும், நமக்கு கண்ணு தெரியாமலே இருக்கும். அந்த மாதிரி ஹீமோஃபிலியா நோய் இருக்கிறவங்களுக்கு அவங்க உடம்புக்குள்ளாடி கூட அந்த மாதிரி ஒரு பாதிப்பு வந்துகிட்டே தான் இருக்கும். அதனால் அவங்கள பாதுகாக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஓகேவா? இந்த மாதிரி எல்லா விதமான ப்ளீடிங் டிஸார்டரை வந்து நம்ம ரெகக்னைஸ் பண்ணணும், அங்கீகரிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது உலக பாரம்பரிய தினம், வேர்ல்டு ஹெரிட்டேஜ் டே. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் பன்முகத்தன்மையை கண்டறிந்து அனுபவிங்கள் அப்படிங்கிறது தான். இப்போது 42வதாக நம்ம இந்தியாவில் ஒரு யுனெஸ்கோ வந்து ஒரு ஹெரிட்டேஜ் சைட்டை அங்கீகரிச்சிருக்காங்க. அது கர்நாடகாவில் இருக்கிற ஹொய்சாலா கோயில். ஓகேவா? யுனெஸ்கோ வந்து நம்ம இந்தியாவில் இருக்கிற பாரம்பரிய தலமாக 42வதாக அங்கீகரிச்சிருக்காங்க. அடுத்தது உலக கல்லீரல் தினம், வேர்ல்டு லிவர் டே. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் உலக கல்லீரலை உங்கள் கல்லீரலை ஆரோக்கியமாகவும் நோயற்றதாகவும் வைத்திருங்கள். உலக கல்லீரல் தினம் அப்படிங்கிறது ஏப்ரல் 19ஆம் தேதி. உங்கள் கல்லீரலை ஆரோக்கியமாகவும் நோயற்றதாகவும் வைத்திருங்கள் அப்படிங்கிறது. அடுத்தது தேசிய குடிமை பணிகள் தினம், இது ஏப்ரல் 21ஆம் தேதி. 1947 ஆண்டு சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர் வந்து அந்த டைமில் குடிமை பணி அதிகாரிகள் இருக்காங்கள்ல, IAS IPS ஆஃபீஸர்ஸ் இருக்காங்கள்ல, அவங்கக்கிட்ட உரையாடினாங்க. அந்த நினைவாக தான் நம்ம இந்த ஒரு தினத்தை கடைபிடிக்கிறோம். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்தியாவுடைய எஃகு சட்டகம் அப்படின்னு அவங்கள தான் சொல்கிறாரு. ஓகேவா? இது முக்கியமானது. இந்தியாவின் எஃகு சட்டகம் அப்படின்னு நம்ம இந்தியாவுடைய குடிமை பணியாளர்களை சொன்னது யார் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, அது சர்தார் வல்லபாய் பட்டேல். 2006 ஆண்டு ஏப்ரல் 21ஆம் தேதியிலேருந்து தான் இந்த தினத்தை கடைபிடிக்கிறாங்க. ஓகே. அடுத்தது உலக பூமி தினம், ஏப்ரல் 22ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான தீம் என்ன அப்படின்னா, பிளானட் வெர்சஸ் பிளாஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது. அடுத்தது உலக புத்தகம் மற்றும் பதிப்புரிமை தினம், இது ஏப்ரல் 23ஆம் தேதி. இந்த ஆண்டு பார்த்திங்க அப்படின்னா இது இதுக்கு கருப்பொருள்லாம் கிடையாது. இது என்ன தினம் அப்படின்னா, ஷேக்ஸ்பியர் இருக்கார்ல, வில்லியம் ஷேக்ஸ்பியர், அவருடைய நினைவு தினம் தான் இந்த தினம். அடுத்தது தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம், இது ஏப்ரல் 24ஆம் தேதி. 73வது சட்ட திருத்தம் 1992 படி தான் பஞ்சாயத்து ராஜ் அப்படிங்கிற அமைப்பு உருவாக்கியிருந்தாங்க. ஓகே. ஆனால் 1993 ஏப்ரல் 24ஆம் தேதி தான் இதை நடைமுறைப்படுத்தினாங்க. அந்த தினத்தை தான் நம்ம தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினமாக கடைபிடிக்கிறோம். இது முக்கியமானது. ஏற்கனவே TNPSC எக்ஸாமில் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்தது உலக மலேரியா தினம், ஏப்ரல் 25ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் மிக சமத்துவமான உலகத்திற்காக மலேரியாவுக்கு எதிரான போராட்டத்தை வேகப்படுத்துதல் அப்படிங்கிறது. நம்ம இந்தியா வந்து மலேரியாவை ஒழிக்கிறதுக்கான இலக்கு 2030ஆம் ஆண்டு வந்து வச்சுருக்காங்க. அடுத்தது உலக அறிவுசார் சொத்து உரிமை தினம், இது வந்து ஏப்ரல் 26ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் என்ன அப்படின்னா, அறிவுசார் சொத்து நிலையான நீடித்த இலக்குகள், புத்தாக்கம் மற்றும் படைப்பாற்றல் மூலம் பொதுவான எதிர்காலத்தை உருவாக்குவோம் அப்படிங்கிறது. இங்கிலீஷில் பாருங்கள், IP and the SDG, பில்டிங் அவர் காமன் ஃபியூச்சர் வித் இனோவேஷன் அண்ட் கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிறது. IP அப்படின்னா இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது தான். SDG அப்படின்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படிங்கிறது. ஓகே. அடுத்தது
வேலையில் பாதுகாப்பு மற்றும் ஆரோக்கியத்திற்கான உலக தினம். இது ஏப்ரல் 28ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் என்ன அப்படின்னா, மாறி வரும் காலநிலையில் பணியில் பாதுகாப்பு மற்றும் ஆரோக்கியத்தை உறுதி செய்தல் அப்படிங்கிறது தான். அடுத்தது லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா ஆயுஷ்மான் பாரத் தினம். இது ஏப்ரல் 30ஆம் தேதி. இந்த திட்டத்துக்கு கீழே பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா அப்படிங்கிற ஒரு திட்டம் இருக்குது. இது என்னென்னா, இந்த திட்டத்துக்கு கீழே ஒரு குடும்பத்திற்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் வந்து மருத்துவ காப்பீடு வழங்குவாங்க. இந்த திட்டத்தை செப்டம்பர் 2018 ஆண்டு தான் லான்ச் பண்ணாங்க. அதே மாதிரி ஆயுஷ்மான் பாரத் திட்டத்துக்கு கீழே ABH அப்படிங்கிற அட்டைகளும் வழங்குவாங்க. ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் அக்கௌண்ட் அப்படிங்கிற அட்டைகள். இது எப்படின்னா, நீங்கள் வந்து இந்த அட்டை உங்களுக்கு இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்க, எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு ட்ரீட்மெண்ட் எடுக்க போகிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாதிரி உங்கள் டேட் உட்பட அதில் வந்து பதிவாயிருக்கும். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி உடம்பு சரியில்லாமல் போச்சு, இதனால தான் உடம்பு சரியில்லாமல் போச்சு, அதனால் நாங்கள் இந்த மாதிரி மருந்து கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி அந்த அட்டையில் வந்து சேவ் பண்ணியிருப்பாங்க. நாளைக்கு நீங்கள் வேறு எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் போய் அதே அட்டையை திருப்பி கொடுக்கும்போது அந்த அட்டையில் வந்து இருக்கும், இந்த மாதிரி இவருக்கு இந்த வருஷத்தில் இந்த டேட்டில் வந்து உடம்பு சரியில்லாமல் போச்சு, அந்த டைமில் இந்தந்த மருந்துகள்லாம் கொடுத்தாங்க, இவர் உடம்பு வந்து இந்த மாதிரிலாம் ரியாக்ட் பண்ணிச்சு அதுக்கு அப்படிங்கிறது எல்லாமே அந்த டீட்டெயிலில் இருக்கும். அதனால் உங்களை வந்து சிகிச்சை பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா, எந்த ஒரு ஹாஸ்பிட்டல்னாலும். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குளஞ்சியப்பா ஐஏஎஸ் அகாடமியில் பார்த்திங்க அப்படின்னா, இந்த சென்னை உயர்நீதிமன்றம் நடத்துகிற 2000த்துக்கு மேற்பட்ட பல்வேறு பதவிகளுக்கான தேர்வு சம்மந்தமான கிளாஸ் வந்து நடத்துகிறோம். இதற்கான விண்ணப்பிக்கிற தேதி பார்த்திங்கன்னா ஏப்ரல் 28ஆம் தேதியிலேருந்து மே 27ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. நம்ம இன்ஸ்டியூட்டில் இதற்கான கிளாஸஸ் வந்து ஆன்லைன்லேயும் இருக்குது, ஆஃப்லைன்லேயும் இருக்குது. இதற்கான பயிற்சி கட்டணம் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு, 7500 ரூபாய் மட்டும்தான். மற்ற எந்த ஒரு இன்ஸ்டியூட்டை விடைக்கும் ரொம்ப குறைவான கட்டணத்தை தான் நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து வாங்குகிறோம். இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைன் கிளாஸஸ்லையும் ஜாயின் பண்ணிக்கலாம், ஆஃப்லைன் கிளாஸஸ்லையும் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் நம்ம இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற 2 நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். நீங்கள் நேரடியாக வந்துக்கணும் அப்படின்னா நம்ம இன்ஸ்டியூட் ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து சென்னை அண்ணா நகரில் இருக்குது, அங்கே நீங்கள் வந்து கலந்துக்கலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்களுடைய நண்பர்களுமே ஷேர் பண்ணுங்கள், PDF கூட நீங்கள் வந்து அனுப்புங்க, அவங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு போங்க. ஓகே, தேங்க்யூ.